ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கேக்குதாப்பா? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குது மாதாஜி. ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பத்ம புராணத்திலிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதை 11ஆம் அத்தியாயத்தின் மகிமை. சிவபெருமான் கூறினார், எனது அன்பு பார்வதியை, நான் இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தின் மகிமைகளை பற்றி கூறப்போகிறேன். இதன் அனைத்து மகிமைகளையும் கூற இயலாது, ஏனெனில் ஆயிரக்கணக்கான கதைகள் இதற்கு உதாரணம். ஆகையால் நான் ஒரே ஒரு கதையை மட்டும் கூறுகிறேன். பிரணிதா நதிக்கரையில் மேகாங்காரா என்னும் ஊரில் ஜெகதீஸ்வரர் கோவில் உள்ளது. அங்குள்ள ஜெகதீஸ்வரர் கரத்தில் வில் ஏந்தியபடி காட்சியளிப்பார். அந்த ஊரில் சுனந்தர் என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார். மிகவும் தூய்மையான அவர் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டார். சுனந்தர் தினமும் ஜெகதீஸ்வரர் முன்னால் அமர்ந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை படித்து கொண்டு பகவான் விஸ்வரூபத்தை தியானிப்பார். இதன் மூலம் தன் புலன்களை கட்டுப்படுத்தி எப்பொழுதும் ஜெகதீஸ்வரரை தியானிக்கும் பக்குவத்தை பெற்றார். ஒரு முறை சுனந்தர் கோதாவரி நதிக்கரையில் உள்ள அனைத்து புண்ணிய இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். பிரஜ தீர்த்தம் என்னும் இடத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அங்கு புனித நீராடிவிட்டு அங்குள்ள பிரசித்தி பெற்ற விக்கிரகங்களை வழிபாடு செய்தார். அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக விவான் மண்டேலா என்ற இடத்திற்கு வந்தார். அவரும் அவருடன் வந்தவர்களும் தங்குவதற்கு இடம் தேடுகையில் நகரத்தின் நடுவில் ஒரு தர்மஸ்தாலா இருப்பதை அறிந்து அங்கு இரவு ஓய்வெடுத்தார். அடுத்த நாள் காலை சுனந்தர் எழுந்ததும் தன்னோடு வந்தவர்கள் யாரையும் அங்கு காணவில்லை என்பதை உணர்ந்து அவர்களை தேட ஆரம்பித்தார். அப்போது அங்கு வந்த அந்த ஊர் தலைவர் சுனந்தரின் பாதங்களில் விழுந்து ஆசி பெற்ற பின்னர், ஓ சாதுவே, உங்களுடன் வந்தவர்கள் எங்கு சென்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக எனக்கு தெரியும், உங்களைப் போல் தூய்மையான பக்தர் யாரும் இல்லை. தயவு செய்து எங்கள் ஊரிலேயே தங்கிவிடுங்கள் என்று கூறினார். ஊர் தலைவரின் வேண்டுதலை ஏற்ற சுனந்தர் சிறிது காலம் அங்கேயே தங்க முடிவு செய்தார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஊர் தலைவர் சுனந்தர் தங்குவதற்கும் பக்தி தொண்டினை செய்வதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். அதோடு அவருடன் இரவு பகலாக இருந்து சேவையும் செய்தார். 8 நாட்கள் கழிந்த பிறகு திடீரென்று ஒருவர் அழுது கொண்டே வந்து, ஓ பிராமணரே, நேற்று இரவு ஒரு ராட்சசன் வந்து என் மகனை தின்று விட்டான் என்று கூறினார். சுனந்தர், அந்த ராட்சசன் எங்கே இருக்கிறான்? அவன் எப்படி உங்கள் மகனை தின்றான் என்று கேட்டார். அதற்கு அவர், இந்த ஊரில் மிகவும் பயங்கரமான ராட்சசன் ஒருவன் உள்ளான். அவன் தான் நினைத்த போதெல்லாம் ஊர் மக்களை தின்று வந்தான். ஒரு நாள் நாங்கள் அனைவரும் அந்த ராட்சசனிடம் சென்று எங்களை காப்பாற்றும்படியும் அதற்கு பதிலாக நாங்கள் அவனுக்கு தினமும் உணவு தருவதாகவும் வேண்டினோம். இதற்கு ராட்சசனும் சம்மதித்தான். அதன் காரணமாகவே நாங்கள் ஊரின் நடுவில் தர்மஸ்தலம் ஒன்றை கட்டினோம். இந்த ஊருக்கு யார் புதிதாக வருகிறார்களோ அவர்களை அங்கு தங்க வைப்போம். அவர்கள் தூங்கிய பின்னர் ராட்சசன் அங்கு சென்று அவர்களை தின்று விடுவான். இவ்வாறாக நாங்கள் எங்களை ராட்சசனிடமிருந்து காத்து கொண்டோம். ஆனால் நீங்கள் தங்கிய இரவன்றே ராட்சசன் உங்களையும் உங்களுடன் வந்தவர்களையும் உண்ணவில்லை. இப்போது என் மகன் எப்படி ராட்சசனுக்கு இரையானான் என்று கூறுகிறேன். நேற்றிரவு என் மகனுடைய நண்பன் இந்த ஊருக்கு வந்திருந்தான். அவனை வரவேற்க சென்ற என் மகன் அவன் நண்பனுடையே தர்மஸ்தாலாவில் தங்கிவிட்டார். இதை அறிந்த நான் மிகவும் பதற்றத்துடன் என் மகனை தேடினேன். ஆனால் நான் செல்வதற்குள் ராட்சசன் என் மகனையும் அவன் நண்பனுடன் சேர்ந்து தின்று விட்டான். இன்று காலை நான் ராட்சசனை சந்தித்து, நீ ஏன் மற்றவர்களுடன் என் மகனையும் தின்றாயே? எங்களை காப்பதாக வாக்களித்தாய் அல்லவா? ஆகையால் என் மகனை திரும்ப கொடு என்றேன். அதற்கு அந்த ராட்சசன், உன் மகன் மற்றவர்களோடு தர்மஸ்தலாவில் இருப்பான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையால் நான் அவனையும் சேர்த்து தின்று விட்டேன். உன் மகன் உனக்கு உயிரோடு வேண்டுமென்றால் நான் இந்த ராட்சசனின் உடலில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை தினமும் படிக்க ஒருவரின் கருணையால் மட்டுமே முடியும் என்று பதிலளித்தார். அதோடு அல்லாமல் அந்த ராட்சசன், இந்த ஊரில் அவ்வாறு ஒரு பிராமணர் இருக்கிறார். அவர் ஒரு முறை இந்த தர்மஸ்தானத்திற்கு வந்திருந்தார். அவர் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை படிப்பதால் என்னால் அவரை உண்ண முடியவில்லை. அவர் தினமும் 7 முறை ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை படித்துவிட்டு என் மீது தீர்த்தம் தெளித்தாரானால்
நான் இந்த ராட்சசன் உடலில் இருந்து விடுபட முடியும் என்றும் கூறியது. ஆகவே ஆகவே தான் நான் உங்களை தேடி வந்தேன் என்று அவர் கூறினார். இதை கேட்ட சுனந்தர் ராட்சசனுடைய உடலை பெருமளவிற்கு அவன் என்ன பாவம் செய்தான் என்று வினவினார். அதற்கு வந்தவர், சில காலம் முன்பு இந்த ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். ஒரு நாள் அவர் தன் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ரோட்டில் கடந்து போய் கொண்டிருந்த ஒருவரை ஒரு கழுகு தாக்குவதை பார்த்தார். ஆனால் அவரை காப்பாற்ற முற்படவில்லை. அதே நேரம் சற்று தூரத்தில் ஒரு யோகி வந்து கொண்டிருந்தார். அவர் இக்காட்சியை கண்டதும் வேகமாக ஓடி வந்தார். இருப்பினும் தான் வருவதற்குள் அந்த மனிதனை கழுகு வெகுவாக தாக்கிவிட்டு சென்று விட்டது. இதை பார்த்த யோகி மிகவும் கோபத்துடன் விவசாயியிடம் பேச துவங்கினார். ஒருவன் திருடனாலோ விஷ பூச்சிகளாலோ நெருப்பாலோ ஆயுதங்களாலோ தாக்கப்படும் போது எவன் ஒருவன் தனக்கு அதை தடுக்கும் வலிமையும் காப்பாற்றும் திறனும் இருந்தும் கூட கண்டும் காணாதது போல் இருக்கின்றானோ அவன் நிச்சயமாக யமராஜாவால் தண்டிக்கப்படுவான். நரகத்தில் பல வருடங்கள் சித்திரவதை அனுபவிப்பான். பின்னர் ஓநாயாக பிறக்கிறான். அதே போல் உற்ற சமயத்தில் ஒருவருக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களை பகவான் விஷ்ணுவிற்கு மிகவும் பிடிக்கும். உதாரணமாக, தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஒருவனோ கொடூர அரசனோ ஒரு பசுவை வதைக்கப்படுவதிலிருந்து பாதுகாத்தால் அவர் நிச்சயம் பகவான் விஷ்ணுவை சென்றடைவார். கல் நெஞ்சம் கொண்ட விவசாயியை கழுகு அந்த மனிதனை தாக்குவதை நீ பார்த்தும் உதவி செய்ய நீ எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆகையால் நீ ராட்சசனாக பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சாபமிடுகிறேன் என்று கூறி முடித்தார் யோகி. பயந்து போன விவசாயி, யோகியே, இரவு முழுவதும் கண் விழித்து வயலை பாதுகாத்ததால் தான் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். ஆகையால் தான் எனக்கு அவரை காப்பாற்ற சக்தி இல்லாமல் போனது. என்னை மன்னித்து விடுங்கள். இந்த சாபத்திலிருந்து நான் எவ்வாறு முக்தி பெறுவது என்று வினவினார். யோகி ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை தினமும் படிக்கும் ஒருவர் உன் மீது தண்ணீரை தெளித்தாரானால் நீ அந்த சாபத்திலிருந்து விடுபடுவாய் என்றார். தன் மகனை காப்பாற்ற வேண்டி வந்தவர், சுனந்தரே, நீங்கள் வந்து அந்த ராட்சசன் மீது தண்ணீர் தெளித்தீர்கள் என்றால் தான் அவன் விடுபட்டு என் மகனையும் திரும்பி கொடுப்பான். ஆகையால் தயை கூர்ந்து என்னோடு வாருங்கள் என்று கூறினார். ராட்சசருடைய கதையை கேட்ட சுனந்தர் அங்கு வந்தவரோடு ராட்சசர்கள் இருக்கும் இடத்திற்கு விரைந்தார். அங்கு ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை படித்தவாறே ராட்சசன் மீது தண்ணீர் தெளித்தார். உடனடியாக ராட்சசன் 4 கரங்கள் கொண்ட பகவான் விஷ்ணுவின் ரூபத்திற்கு மாறினான். அவன் மட்டுமல்லாது இத்தனை நாட்கள் அவன் தின்ற ஆயிரக்கணக்கான மனிதர்களும் பகவான் விஷ்ணுவை போன்று 4 கரங்கள் கொண்ட ரூபத்தை அடைந்தார்கள். அப்போது அங்கு வந்த புஷ்பக விமானத்தில் அவர்கள் அனைவரும் ஏறி வைகுண்டம் புறப்பட தயாரானார்கள். நடப்பவை அனைத்தையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் தன் மகன் எங்கே என்று ராட்சசனிடம் வினவினார். ராட்சசன் சிரிக்க ஆரம்பித்து விட்டார். அதோடு புஷ்பக விமானத்தில் அமர்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவனை காண்பித்து, இதுதான் உன் மகன் என்று கூறினான். உடனே அந்த மனிதர், அன்பு மகனே, என்னோடு வா, நம் வீட்டிற்கு செல்லலாம் என்றார். அதற்கு அந்த மகன், ஐயா, நீங்கள் எனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல பல ஜென்மங்களில் தந்தையாக இருந்துள்ளீர்கள். நானும் உங்களுக்கு சுனந்தரின் ஆனால் நானும் உங்களுக்கு தந்தையாக இருந்துள்ளேன். ஆனால் சுனந்தரின் கருணையால் நான் இப்போது பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய நித்தியமான இல்லத்திற்கு செல்ல போகிறேன். ஆகையால் நான் உங்களுடன் வர இயலாது. நீங்களும் சுனந்தரின் பாதங்களில் சரணடைந்து அவரிடமிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை கேளுங்கள். அப்போது நிச்சயமாக நீங்களும் வைகுண்டம் வந்தடையலாம். இதில் சந்தேகமே இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை குருஷேத்திரத்தில் பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்ட திவ்யமான அறிவுரையாகும். இதை கேட்பதும் வாசிப்பதும் மட்டுமே நம் அனைவரையும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கும் ஒரே வழி என்று கூறினார். சிவபெருமான் கூறினார், மகன் இவ்வாறு கூறியதும் அந்த புஷ்பக விமானம் வைகுண்டம் நோக்கி சென்று விட்டது. அவனுடைய தந்தை தன் மகனின் அறிவுரைப்படி சுனந்தரிடம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை கேட்டறிந்து தினமும் படித்து வந்தார். சிறிது காலத்தில் அவர்களும் வைகுண்டத்தை சென்று அடைந்தார்கள். எனது அன்பு பார்வதியே, என்னிடமிருந்து நீ கேட்டறிந்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயம் அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சரி, ஹரே கிருஷ்ணா. வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு நாம வந்து அத்தியாயம் 11 விஸ்வரூபம், அதாவது சுதர்சன ரொம்ப அழகான அத்தியாயம். பகவானுடைய விராட் ரூபத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பிரபஞ்ச வடிவம் சொல்லலாம் இந்த இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. சரி, அதற்கு முன்னாடி இதுதான் நம்மளோட கோவிலோட பழைய விக்கிரகம். இதே விக்கிரகம் தான் இப்போ பெரிய கோவிலில் நம்ம வச்சிருக்கிறோம். முன்னாடி நாங்கள் சின்ன கோவில் இருக்கும்போது இந்த விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணோம். இன்னைக்கு வந்து கோவிந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய கோவில் கட்டி ரொம்ப அழகா பெருசா வச்சு பண்ணியிருக்கிறோம். இதே சேம் விக்கிரகம் தான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா. இவங்க ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிடுவோமா? ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய சலாகய சக்ரமும்மிலமேன தஸ்மை குருவே நமக. ஸ்ரீ சைதன்ய மனோபீஜிதம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாயம் ததா சிவபாதிகம் ஏ கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜெகத்பதே கோபீஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமஸ்துதே தகாஞ்சன கௌராங்கி ராதே விருந்தானேஸ்வரி ஸ்வானோ சுதேவி பிரியமானி ஹரிப்ரியே वाञ्छा कल्पतराय कृपा सिन्धु एव च पतनाना भावनीय वैष्णवेयो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. சரி, நாமோ நேற்று என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துடலாம். பகவான் கிருஷ்ணர் அறியப்படாதவர், அனைவருக்கும் ஆதாரமானவர் அப்படின்ற ஒன்னாவது ஸ்லோகத்துல இருந்து 7வது ஸ்லோகம் வந்து பார்த்தோம். அம்மிதி விதுசூர் கரணா அப்படின்ற ரூபத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப அற்புதமான இடம் அது, அந்த 1-7 ஸ்லோகம். அது அந்த 1-7 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அறிவதற்கும் அனைத்துக்கும் மூலம் அறிந்தும் அறியாமலும் அப்படின்னு தலைப்புல நம்ம அதை பார்த்தோம். தூய பக்தி என்பது பகவத்கீதையோட சாராம்ச பதம் 8-11. அதாவது பார்த்தீங்கன்னா பகவானுடைய தூய பக்தி பகவத்கீதையோட சாராம்சமா நேற்று நம்ம பார்த்தோம். அர்ஜுனோட கிருஷ்ணர் உச்சநிலை ஏற்றுக்கொள்கிறான் 12-18வது பதம் வரைக்கும். அதாவது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவத்கீதையோட சாராம்சமா நாம பார்த்தோம். அதுல வந்து சம்பந்தா, அதே மாதிரி அபிதேவா, இது ரெண்டுமே நம்ம வழிமுறைகள் அறிதல் அப்படின்ற தலைப்புல நாம் இது பார்த்தோம். இது வந்து 18வது பதம் வரைக்கும் பார்த்தோம். பகவான் கிருஷ்ணர் தனது விபூதிகளை விரிவாக்குறார். அதாவது 19-லேருந்து 42வது பதம் வரைக்கும். முக்கியமா வந்து அவருடைய பகவானுடைய வைபவத்தை விரிவா 42வது பதம் வரைக்கும் நேற்று பார்த்தோம். சுருக்கமா நேற்று பார்த்தோம். இனிமேல் இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா படிக்கலாம். இது பழைய ஸ்லைடு. இவங்க புது ஸ்லைடு சொல்லிட்டு ஸ்லைடு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ நம்ம இது பழைய ஸ்டைலுக்கு வந்துடுவோம். 11வது அத்தியாயம் இன்னைக்கு உள்ள பார்க்க போற அத்தியாயத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஒரு இது வந்து 4ஆ பிரிச்சிருக்கிறோம். 4ஆ பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம். முதல்ல அர்ஜுனன் தனது யூனிவர்ஸ் வடிவத்தை பகவானிடம் காட்டும்படி பகவான் கிருஷ்ணனுக்கு வருகிறார். பகவானோட விராட் ரூபத்தை பார்க்கும்படி அவர் கேட்கிறார். 1-லேருந்து 4வது பதம் வரைக்கும் அவர் கேட்கிறார். 2வது பகவான் கிருஷ்ணன் தன உலக வடிவத்தை விரிவாக்குறார். தன்னுடைய பகவானுடைய விராட் ரூபத்தை அவர் வந்து விரிவாக்குறார். இவரு எக்ஸ்பேண்ட் பண்றாரு, பெருசுப்படுத்துறாரு. அதாவது அவர் பகவானுடைய வடிவத்தை அர்ஜுன் பார்வையிடுறார். அவருடைய பார்வை 9-14, 15-31, பார்த்தீங்கன்னா அர்ஜுன யூனிஸ் வடிவத்தை அதை பார்த்துட்டு அனுபவத்தை சொல்றான். இப்போ நாம ஏதோ ஒரு ஊட்டிக்கு போறோம்னா அந்த ஊட்டியில் உள்ள என்னென்ன சிறப்பு அம்சம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அனுபவத்தை அவர் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். அது எப்படின்றத நாம ரொம்ப பார்ப்போம். இல்லை பகவான் கிருஷ்ணன் அதுக்கு பதில் கொடுக்குறார். 32-லேருந்து 34வது பதம் வரைக்கும் கொடுக்குறார். அது 3 பதத்துல கொடுக்குறார். அர்ஜுனோட ஜபங்கள் அது அந்த அனுபவத்தை சொல்றாரு இல்லைங்களா, அந்த 15-லேருந்து 31வது பதத்துல இருந்து இந்த 35-46 வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜபத்தை வந்து சொல்றார். அவருடைய பிரார்த்தனை பண்றார் பகவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நண்பராகவும் உறவினராக தான் இருந்தாங்க இல்லையா. அப்புறம் குருன்ற ஸ்தானத்துல 7வது பதத்துல 2வது அத்தியாயத்துல ஏற்றுக்கிட்டார். ஸோ அதுல இருந்து வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும் வர இப்போ வந்து ஆதி மூலமாக பகவானை ஏற்றுக்கிட்ட ஜபம் பண்ண ஆரம்பித்தார். எப்படி பிரம்மாவும் சிவனும் எப்படி பகவானுக்கிட்ட அவங்க வந்து அந்த அவங்களோட அந்த ஞானத்தெல்லாம் வாங்கிக்கிட்ட பிறகு பகவானுக்கு அந்த ஞானத்தெல்லாம் கொடுத்த பிறகு அவங்க எப்படி பகவானுக்கு துதி பாடினாங்களோ அதே மாதிரி அர்ஜுனன் இங்க வந்து துதி பாடுறான். 35-36 பதம்
வரைக்கும் 47 55 பகவான் கிருஷ்ணரை பார்க்க தூய பக்தி தேவை அப்படின்ற இந்த பக்தி நமக்கு எல்லாருக்கும் வரணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இது 47 இருந்து 55 ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இது. இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கீதையில வந்து இந்த 55 பதங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பதமும் ஒரு விளக்கம் நம்ம கொடுக்கும். இது ஹரே கிருஷ்ணா. சரி, இது முதல் பதத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்குறது. அதாவது 4வது பதம் வரைக்கும் கேட்பான், 7வது பதம் வரைக்கும் அதை அந்த விரிவுரை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. முதல் இதுல ஸ்லோகம் நிறைய இருக்கும், ஆனா சாராம்சம் நிறைய நம்ம பேசலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, முதல் ஸ்லோகம். हरे कृष्णा। अर्जुन उवाच मत् अनुग्रहाय परमं गुह्यम् अध्यात्मा संजितं यत् युक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் கிட்ட அர்ஜுனன் கேட்கிற கேள்வி பாருங்க. என்ன கேட்கிறாருன்னா, ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களை இத்தனை அறிவுரை கேட்டதால் இப்பொழுது எனது மயக்கம் தெளிந்து விட்டது அப்படின்றாரு. 10 பதம் 10 அத்தியாயம் அவர் தேவைப்பட்டிருக்கு அவர் தெளிவடைகிறதுக்கு. ஒன்னும் தெளிவு அடையல. தெளிவு அடைஞ்சிட்டாரு. அவர் மாயத்தால இருக்கனால ஒன்றும் தெளிவு இல்லாம வெளியே வர முடியாம இருக்க. நாமளும் அப்படிதான், நிறைய விஷயங்கள் அப்படிதான். மாயத்தால கட்டுண்டு கிடப்போம், அப்படியே உள்ள இருந்துகிட்டே இருப்போம். அதை பத்தி தெரியாது. கிணத்து காவல தவளை மாதிரி நம்ம உள்ளே கிடப்போம். அதை விட்டு வெளியே வந்தா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாயை வந்து யாரு உருவாக்குறா? பகவான் தான் உருவாக்குறார். இப்போ மாயத்தால கட்டுண்டுனால்தான் அர்ஜுனன் வந்து நிறைய கேள்வி கேட்கிறான். நமக்கும் வந்து அந்த மாயத்துல வந்து வெளியே வரணும்னா நம்ம பகவான்கிட்ட கேள்வி கேட்டாதான் நம்ம வெளியே வர முடியும் இல்லைங்களா? அதை பத்தி விரிவா நம்ம பார்க்கலாம். பகவான்கிட்ட அவனோட மனநிலையை வந்து இந்த ஸ்லோகம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய ஸ்லோகம் மூலியமா அதாவது என்னன்னா, இது வரைக்கும் பகவான் கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டான். 10 அத்தியாயம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ வந்து என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த மயக்கம் தெளிந்து விட்டது அப்படின்னு இந்த முதல் பாதத்துல சொல்ல வர்றார். 2வது 3வது ஸ்லோகத்துல அவருடைய விரிவாக்கம் பார்ப்போமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 2வது 3வது பதம் டக்குன்னு படிங்க, டைம் இருக்காது. யாராவது வாசிங்க மாதாஜி. அடுத்தது ஹரே கிருஷ்ணா. वाप्यैल भूतानां शुकौ विस्तरे क्षोमया त्वत्तकमलपत्राक्ष महात्म्यम् अभिसाव्ययम् एवम् एतत् यदा तत्त्वम् आत्मानं परमेश्वर द्रष्टुम् इच्छामि ते रूपम् ऐश्वर्यं पुरुषोत्तमम्। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த விஸ்வரூபத்திற்கான வேண்டுகோள் வந்து பகவான் கிட்ட அர்ஜுனன் வைக்கிறார். எப்படி வைக்கிறார் பாருங்க. தாமரை கண்கள் உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாழியின் தோற்றமும் மற்றும் இறைவனை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்பொழுது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன் அப்படின்றார். ஏன்னா போன அத்தியாயம் நம்ம என்ன பார்த்தோம் தாமதங்களா? விபூதி யோகம். அவருடைய விபூதி யோகத்தை பார்த்தோம். அந்த விபூதி யோகத்துல வந்து நிறைய விஷயங்கள் அர்ஜுனன் வந்து புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா பரத்தை அடைதல் 8வது பதம், 8வது அத்தியாயம், 9வது அத்தியாயம், ராஜவித்யா ராஜ குபியோகம்லாம் ரொம்ப அழகான அற்புதமான அத்தியாயம். அது நம்ம ஸ்லோகம் வாயிலா படிக்கல, நம்ம ஸ்லைடு வாயிலா படிச்சோம். அது அதனால நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இதுல தெளிவா படிக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப அர்ஜுனன் வந்து அழகா கேட்கிறான். இப்ப இந்த இடத்துல 3வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா, உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களுடன் உண்மை நிலையில் என் முன் காண்கிறேன். உண்மை உருவில் என் முன் காண்கிறேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களை விளக்கும்படி இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்குள் தாங்கள் எவ்வாறு புகுந்துள்ளீர் என்பதையும் காண நான் விரும்புகிறேன். உமது இந்த ஐஸ்வர்ய ரூபத்தை காண நான் அவளுடன் உள்ளேன் அப்படின்றார். இது வரைக்கும் நீரோட சுவையில் இருந்திருந்தாரு, சிங்கமா இருந்திருந்தாரு, அப்புறம் வந்து அதை சேனாதிபதியாக திருமுருகனா இருந்திருந்தாரு, சிவனாக இருந்திருந்தார், பிரம்மா வந்தார். பிரம்மா எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்றார். அவனுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தாரு நேற்று நம்ம பார்த்ததுல. அப்போ இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரமான பகவான் வந்து சுதந்திரமானவர். நாமெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், நம்ம எல்லாருமே கட்டுண்ட, நம்ம யாருமே சுதந்திரம் கிடையாது. நம்ம எல்லாமே ஜெயில தான் இருக்கிறோம். இந்த ஜெயில் சிறைச்சாலையிலிருந்து வெளியே விடணும் நம்ம வந்து பகவான்கிட்ட நம்ம அனுகிரகத்தோட இருந்தாதான். ஆனா அர்ஜுனனுக்கு நமக்கு எல்லாருக்கும் கேள்வி கேட்கிற அந்த உரிமை கொடுத்துருக்காரு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன். அந்த சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நமக்கு ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் நம்ம வந்து சுதந்திரமா இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு உண்மையான ஜெயில, பௌதிக ஜெயில போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயில் காம்பவுண்ட் விட்டு வெளியே வர முடியாது இல்லைங்களா? அது உள்ளவே கிடக்கணும், அது உள்ளே இருக்கணும். ஆனா இந்த பகவான் என்ன பண்றது? இந்த ஜெயில இருந்தாலும் நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்காரு. பகவானை திட்டுறதுக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்காரு, பகவானை துதி பாடுறதுக்கும் கொடுத்துருக்காரு. அடுத்தவங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் பகவான் கொடுத்துருக்காரு. அது மாதிரி அர்ஜுனுக்கு சுதந்திரம் கொடுத்தனால்தான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு அவன் அந்த உரிமை கொடுத்துருக்காரு. வெளிப்படுது. அதனாலதான் பகவான்கிட்ட பணிவால அவன் அடிபணிஞ்சு பகவான்கிட்ட நிறைய கேள்வி கேட்கறான். கேள்வி கேட்டனால்தான் அவனுக்கு வந்து அந்த விமோசனம் கிடைக்குது. எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிய வருது இல்லைங்களா? இப்ப 4, 5 இந்த 2 பதம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण। मन्यसे यदि तत्सत्यं
मया दृष्टुम् इति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्श्यात्मनम् अव्ययम्। श्रीभगवानुवाच पश्य मे पार्थरूपाणि क्षत्तो अप्तसहस्रक तानाविधानि दिव्यानि तानावर्णाकुदीनि च। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பாஷா படிச்சுங்க. அதாவது உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே எல்லா யோக சக்தியில் இறைவனை இந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டருளுன்ற அர்ஜுனன் பகவான் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார். 3D கண்ணாடி மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றார். ஏன்னா பார்க்க முடியாது, பகவான் விராட் ரூபத்தை பார்க்க முடியாது. நாம சாதாரணமா நம்ம சூரியன் கண்ணால பார்க்க முடியுமா பாருங்களேன். சாதாரண கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லைங்களா, ரொம்ப கடினமா இருக்கும். அதே மாதிரிதான் அதுல என்ன பண்ணா 1000 சூரியன்கள் 1000 சந்திரன்களோட ஜோலை எப்படி இருக்குமோ அந்த ஜோலை வந்து பகவானுடைய விராட் ரூபத்துல பார்க்க முடியும் இருக்கும். அதனால வந்து அதை பார்க்க முடியாது. அதுதான் அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட ஒரு ரிக்வஸ்டா வைக்கிறான், எனக்கு அந்த அந்த இதை காட்டுங்கன்னு. ஏன்னா இது வந்து யாருமே இந்த விராட் ரூபத்தை பார்த்ததும் கிடையாது, பார்க்கவும் முடியாது. யாருன்னா தேவர்களே முடியாது. முக்கோடி தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாலே பார்க்க முடியாது அந்த இதை. அந்த இதுல ஒரு 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 ஸ்லோகத்துல வந்து சொல்லுவாங்க, இப்ப ரொம்ப அழகா இருக்கும் அது. எல்லா தேவர்கள்லாம் பயந்து ஓடுவாங்க அந்த விராட் ரூபத்தை பார்த்த உடனே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அவர் அர்ஜுனன் கேட்கிற கேள்வி பாருங்க, ரொம்ப அழகா கேள்வி கேட்கிறான், எனக்கு அந்த யோகத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு. அங்க எப்படி நம்ம திருதராஷ்டிரருக்கு வந்து நம்ம அழகா வந்து ஆச்சாரியர் கொடுத்தாரு இல்லைங்களா, உனக்கு வீட்டுல இருந்து ரூம்ல இருந்தே நீ அந்த அங்க வாரில் நடக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்குள்ள சக்தியை கொடுக்குறேன்னாரு. வேணான்னா அப்புறம் வந்து அவருடைய காரியதேசி கொடுத்துட்டார், நீங்க அவர் என்னுடைய அவனுக்கு கொடுத்துருங்க, அவர் அங்க வந்து பார்க்கணும் அந்த சக்தி கொடுத்தாரு இல்லைங்களா. அது வந்து 3D கண்ணாடி மாதிரி அவர் அங்க இருந்துட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப அழகா லைவ்ல போட்டு பார்த்துட்டு இருக்கார். அங்க வந்து சஞ்சயன் மூலியமா தெரிஞ்சுட்டு இருக்கார் திருராஷ்டிரர். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல விராட் ரூபத்தை பார்க்கணும்னா ரொம்ப கடினம். அது அந்த ரூபத்தை பார்க்கணும் ரொம்ப ரொம்ப கடினம். அதுதான் அர்ஜுனன் வந்து ரொம்ப அழகாகிறான். அதுக்கு பகவான் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்குற 5ல இருந்து புருஷோத்தரமான முழுமுழுக்கட வந்து பித்தாவின் மகன் எனது அன்பு மகனே, எனது அன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நேரத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தின் எனது வைபவத்தின் இப்பொழுது காண்பாயாக அப்படின்றார். இப்ப பகவானுடைய வைபவம்னு நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பகவானுடைய விபூதி யுகத்தை நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு. எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார் இல்லையா, அந்த இடத்த அவரோட உடல்ல காட்டுறார். அவருடைய விராட் ரூபத்துல ஒரு இடத்துலயும் கிளீனா காட்டுறாரு. அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. ஏன்னா நாம இது வந்து 4ஆம் அத்தியாயத்துல இதை பத்தி படிச்சிருக்கோம். உன்னத ஞானத்துல படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, பிரம்மா யாரு, அது 3 விதமான விஷ்ணு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது நம்ம 9வது அத்தியாயத்துல நம்ம விரிவா நம்ம பார்த்தோம். அதை ஆக்சுவலா 4ஆவது அத்தியாயத்துல இதை பத்தி விரிவா நம்ம படிச்சிருக்கணும். அந்த இதுல வந்து 3 விதமான விஷ்ணுக்கள் வர்றாங்க இல்லைங்களா. அந்த ஃபர்ஸ்ட் விஷ்ணு யார் நம்ம சொன்னோம், காரண கடல்ல தனிமையா இருக்கிறவர் தான். அதாவது காரண உதய சாய் விஷ்ணு, அவர் தான் வந்து தனிமையா இருக்கிறார். ஸோ இது படுத்துட்டு இருக்காரு, அவர் தான் அது. அப்போ அந்த மாதிரி ஒரு அண்டத்தையும் அண்டத்துக்குள்ள இப்போ ஒரு அண்டம்னா 14 லோகம், அது மாதிரி ஏகப்பட்ட அண்டங்கள் ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கு. நாம ஒரு பூலோகம் ஒரு உலகன்றோம். இதுல அதே மாதிரி 13 உலகங்கள் இருக்கு உள்ளார. அந்த உள்ள லோகம் அந்த அண்டத்துக்குள்ள இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட அண்டங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் விரிவா பகவான் வந்து இந்த விராட் ரூபத்துல நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5வது பாதம் மூலியமா அவர் சொல்றார். 6, 9 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। ஹரே पश्यान् वसुन् रुद्रान् अश्विनौ मरुतस्तदा बहून् यत्तृष्टपूर्वाणि पश्यात् सर्वाणि भारत। सञ्जय उवाच एवम् उक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः तस्याम् आस पार्थाय परमं रूपम् ऐश्वरम्। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்க முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். சரி, Okay. 6, 9. ஓகே மாதாஜி. சரி உங்களுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணீங்க. ஹரே கிருஷ்ணா. பாரதிகளின் சிறந்தவனி, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்திரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையுமே இங்கே பார். இதற்கு முன் யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களை பாருங்க. பகவான் விராட் ரூபத்தை காட்டுறதுக்குள்ள முன்னாடி இது எல்லாம் பாருன்றார். இப்ப பாத்தீங்கன்னா ஆதித்யர்கள் யாரு, வசுக்கள் யாரு, ருத்திரர்கள், இதெல்லாம் 2வது லெவல்ல வரும்போது நீங்க விரிவா படிக்கலாம் இதை பத்திலாம். அஸ்வினி குமாரர்கள் யாரு, இதெல்லாம் பத்தி நம்ம இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம 2வது லெவலுக்கு வந்து போகும்போது இதெல்லாம் இந்த எத்தனை ஆதித்தர் இருக்காங்க, வசுக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ருத்திரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் நாம வந்து விரிவா படிக்கலாம் 2வது இதுல. இதுல தேவர்கள் அனைவரும் இங்கே பார். இதற்கு முன் யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களை பார் அப்படின்னு பகவான் வந்து அவர் விராட் ரூபத்துல விரிவுபடுத்துறார். ஒரு இதா விரிவுபடுத்திக்கிட்டே வர்றார். அப்போ இந்த இடத்துல திருதராஷ்டிரருக்கு ஒரு மனநிலை இருக்கு.
என்ன மனநிலை பாருங்க. இங்க சஞ்சயன் கிட்ட அவர் வந்து சஞ்சயன் வந்து சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க. சஞ்சயன் கூறினார், மன்னா இவ்வாறு கூறிய பின் எல்லா யோக சக்திகளும் இறைவனான விளங்கும் முழுமுறு கடவுள் விஸ்வரூபத்தை அர்ஜுனுக்கு காட்டினார் அப்படின்னு. இப்போ பகவானுடைய விராட் ரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார் பகவான். இப்போ 7-8 ஸ்லோகத்துல வந்து அது வந்து பகவான் வந்து இந்தந்த இத்தனை இவங்கெல்லாம் வராக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் காட்டுறாங்க. 9வது ஸ்லோகத்துல இப்போ வந்து பகவானுடைய விராட் ரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்றதை நாமும் சஞ்சயன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருதராஷ்டிரருக்கு அங்க தெரியப்படுத்துறார். ஆனா இந்த ஸ்லோகத்துல இந்த இது மூலியமா இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். எவ்வளவு அழகா வந்து வியாசர் எப்படி கொண்டாந்து அந்த கதை வசனம். இப்ப இருக்க சினிமா படம்லாம் எடுக்கிறாங்களே, எப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனா இவர் பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. யாரு மூலியமா சொல்லணும், யாரு மூலியமா சொல்லக்கூடாதுன்றத முடிவு பண்ணி ரொம்ப அழகா அந்த கீதையை கொண்டு வந்திருக்கிறார். பகவான் அங்க என்ன சொன்னாரோ உண்மை உருவில் அப்படியே கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறார் இல்லைங்களா. இப்போ இவர் மூலியமா நாம சஞ்சயன் மூலியமா, சஞ்சயன் திருவாயால் மூலியமா இப்போ விராட் ரூபத்தை பகவான் காட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றது இது ராஷ்டிரருக்கு சொல்லல, நமக்கு வந்து சொல்றார் சஞ்சயன் மூலியமாக. புரிஞ்சுப்போம். ஹரே கிருஷ்ணா. 10-11 மத்தாஜி. हरे कृष्ण। अनेक वक्त्र नयनम अनेकात्भुत दर्शनम अनेक दिव्य वराणम दिव्येन गोत्यात् यथायुतं दिव्य माल्यापराधरम दिव्य गंधानुलेपनम सर्वाश्चर्यमयं देवम अनंतं विश्वतोमुखम। ஹரே கிருஷ்ணா. அது என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. 10-11 விரிவுபடுத்தின பிறகு இந்த இடத்துல அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களும் அநேக வாய்களும் அநேக அற்புதமான தரிசனங்களும் அர்ஜுனன் கண்டான் அப்படின்னு. இங்க யார் சொல்றா? இப்ப நாம இந்த ஸ்லோகம் மூலியமா யார் சொல்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு புரியுதுக்காக கேக்குறேன். சஞ்சய் திருதராஷ்டிரனுக்கு சொல்றேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2வது லெவல்ல வந்தீங்கன்னா தான் அந்த அந்த மெயினுட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஸ்டினா வரும் உங்களுக்கு. அது இந்த லெவல்ல இல்லை, 2வது லெவல்ல வரும்போது அந்த தொடர்ச்சி அப்படியே நம்ம அந்த ஸ்லோகம் வழியா படிக்கும் போது நமக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே மனப்பாடம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ போன ஸ்லோகத்துல யாரு 9வது ஸ்லோகத்துல யார் சொன்னா சஞ்சயன் சொல்ல, அது கண்டினியூட்டி அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தோடு யார் சொல்றா? அர்ஜுன் சஞ்சயன் சொல்றார். என்னன்னா அநேக கண்கள் அநேக வாய்கள் அநேக அற்புத தரிசனங்களை அர்ஜுனன் கண்டான். இப்போ பாத்தீங்கன்னா பகவானுக்கு இந்த சைட்ல அப்படியே அவர் உருவத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். எல்லா அசுரர்களும் எல்லா தேவர்களும் எல்லா விதமான எல்லாமே இங்க காட்ட ஆரம்பிச்சிட்டார் பகவான். அப்போ நிறைய கண்கள் நிறைய வாய்கள். இப்ப தரிசனம் பல பற்பல தெய்வீகமான ஆபரணங்கள் பாத்தீங்கன்னா இந்திரங்கிட்ட நிறைய இருக்கும், குபேரங்கிட்ட நிறைய பொருள்கள் கிடக்கும். இது எல்லாமே பகவானுடைய விராட் ரூபத்துல பார்க்கலாம். இந்திரனோட வஜ்ராயுதம் ரொம்ப பிரசித்தி பெற்ற வஜ்ராயுதம் இல்லைங்களா. அந்த வஜ்ராயுதம் இங்கதான் பார்க்கலாம், பகவானோட இதெல்லாம் பார்க்கலாம். என்ன எல்லாமே பகவானுடைய தான். எல்லாருக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே பகவானுடைய தான். அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பாருங்க. நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாமெல்லாம் ஒரு சின்ன ஒரு கடுகோட மோசம். கடுகோட கடல்ல ஒரு சின்ன கடுகு போட்டா எப்படி இருக்கும் கடல்ல, அந்த மாதிரிதான். அதை விட ரொம்ப நம்ம கீழ்மடும். நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள். ஸோ அந்த அளவு நாம இருக்கிறோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் பாருங்க, இந்த பௌதிகத்துல நான் தான் போய் சுற்றி கிடக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். அப்போ பல பற்பல தெய்வங்களை அலங்கரிக்கப்பட்ட அந்த ரூபம், அதாவது திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கி இருந்த தெய்வீக மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசலை பொருள்களை பூசப்பட்டிருந்த அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாகவும் எல்லையற்றவும் எங்கும் பரவி காணப்பட்டது. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாத்தீங்களா, நாம டெக்னாலஜியில நம்ம இன்னைக்கு தான் வந்து கலிகாலத்துல நாம தான் ரொம்ப அதிகமா முன்னேறி இருக்கிறோம் அப்படின்றது. நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, முன்னேறவே இல்லை. சும்மா நாம வந்து இப்போ அலைவரிசை மூலயமா அந்த காந்த சக்தி இல்லைன்னா இந்த இதோட இயங்காது. இந்த உடல் இயங்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நம்ம பாக்குறோமே, லைவ்ல பாக்குறோமே, இது கூட இயங்காது. அந்த அலைவரிசை யாருடையது? பகவானுடையது. அந்த அலைவரிசை மூலியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாம என்ன பண்றோம்? என் வீட்டுல பெரிய டிவி இருக்கு, என் பெரிய டிஷ் வச்சிருக்கோம், அது வச்சிருக்கோம். இது எல்லாமே அலைவரிசை மூலியமா தான், காற்றில் மூலமா தான் எடுக்கிறது இல்லைங்களா. அந்த லேசர் மூலியமா அது எடுக்கிறாங்க. ஸோ இது இன்னும் விரிவா பண்ணிக்கிறேன்னா இதுல என்ன சொல்ல வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ நான் இங்க என்ன பேசுறேன், நான் இங்க என்ன சாப்பிட்றேன், இங்க என்ன பொருள் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்க முடியுமே தவிர அதை உணர முடியுமா, தொட முடியுமா, அந்த ஸ்மெல்ல நீங்க சக் பண்ண முடியுமா?
இங்க இந்த இந்த அட்மாஸ்பியர்ல உள்ள ஸ்மெல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா அந்த காலத்துல தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகம் மூலியமா சொல்லியிருக்காரு பாருங்க. ஸ்லோகம் மூலியமா சஞ்சீன் சொல்றான். சஞ்சீன் எங்க உட்காந்துட்டு இருக்கான்? அவனுடைய திருதராஷ்டிர ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அர்ஜுனன் தான் பகவானுகிட்ட இருக்கான். பகவானுடைய வாசனை திரவங்கள்ல வந்து ஸ்மெல்ல வந்து அவன் சக் பண்றான். அவனுக்கு தெரியுது. ஆனா சஞ்சீனுக்கு அந்த ஸ்மெல் அடிக்குது. அவன் சொல்றான் பாருங்க. தெய்வீக மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்களை பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தையுமே அற்புதமாகவும் பிரகாசமாகவும் எல்லையற்று எங்கும் பரவி காணப்பட்டது அப்படின்னு. பகவானுடைய விராட் ரூபத்துல அவருடைய அந்த ஸ்மெல் கூட அவனால சுவாசிக்க முடியுது. அங்க இருந்துகிட்டு எங்க ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த வார் நடக்கிற தள்ளி அங்கிருந்து உட்காந்துக்கிட்டு அங்க இருந்துகிட்டு அவர் அந்த ஸ்மெல் பண்றாரு. அது இருக்காரு. அந்த அளவு டெக்னாலஜி அந்த காலத்துல இருந்தது இல்லைங்களா? நாம இப்ப லைவ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அது பின்னாடி வருமானம் என்னன்னு தெரியாது எனக்கு. இந்த அலைவரிசை மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது போல பகவானுடைய நகை, அவருடைய அவருடைய ஆபரணங்கள், அவருடைய ஆயுதங்கள், எல்லாருடைய ஆயுதங்கள், எல்லாருடைய ஆபரணங்களும் சரி பகவானுடைய தான் இல்லைங்களா? அது எல்லாமே இங்க காட்டுறாரு. இன்னும் பார்ப்போம். 12:13. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாராவது படிக்கிறீங்களா? 12:13. வேற ஆள் படிக்கிறேன் நீங்க. हरे कृष्ण। दिवि सूर्य सहस्रस्य भवति युगपत् उदिता यदि बाया सदृशी सास्यत् पासदस्य महात्मना तत्रैकस्तं जगत् कृष्णं प्रविभक्तम् अनेकता अभ्यश्यद्देवदेवस्य शरीर பாண்டவஸ்ததா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அழகா படிச்சீங்க. 12 ஆகாயத்தில் பல்வேறுகணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் இந்த பரமபுருஷ விஸ்வரூபத்தை ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம் அப்படின்னு. அவன் இப்பவும் பாருங்க யார் சொல்லிட்டு இருக்கான்னா சஞ்சயன் தான் சொல்லிட்டு இருக்கான். சஞ்சயன் வந்து அந்த இடத்துல அப்ப அர்ஜுனோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. இங்க வந்து சொல்றதுன்னு யாரு? சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான். 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு அவரு. இன்னும் வந்து அர்ஜுனோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அர்ஜுனோட பார்த்துட்டு அப்படியே கதி கலங்கி நிற்கிறான். என்ன பேசுறது, என்ன இது பண்ணணும்னு தெரியல அவனுக்கு. இப்ப நாம கூட ஒரு இருட்டுல நைட்ல போயிட்டு இருக்கோம். இரவுல போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தா நம்ம என்ன போறோம்? டக்குன்னு ஒரு பயம் வரும். வித்தியாசமான ஒரு ஒளி வந்தா நம்ம என்ன வரும்? ஒரு பயம் வரும். வித்தியாசமான ஒரு உருவம் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் இல்லையா? அப்ப அர்ஜுனும் வந்து பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருக்கும் பாருங்க. இன்னும் அர்ஜுனோட மனநிலை என்னன்னு நம்ம தெரியல. ஆனா இங்க சஞ்சயன் வந்து இது சொல்லிட்டு இருக்கான். அப்போ சஞ்சயன் இருக்கிற இடத்துல வந்து பாக்குறான் பகவானுடைய விராட் ரூபத்தை. 1000 சூரியன்கள் எப்படி இருக்குமோ தேஜை, எப்படி ஒரு சூரியனோட தேஜை நம்மளால பார்க்க முடியாது. நம்மளால அந்த உணரவே முடியாது. அது வந்து அந்த அந்த அளவுக்கு இருக்கிறது. 1000 சூரியனோட பிரதிபலிப்பு அந்த இடத்துல இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட அந்த இது இருக்கு பாருங்க. அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சஞ்சயனே சொல்ல வரான். அப்ப அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஆல்ரெடி முன்னாடி கேட்டான்ல 3வது 4வது ஸ்லோகத்திலேயே அவன் வந்து அர்ஜுனன் பகவான் கிட்ட கேட்டான். எனக்கு அதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு கொடு அப்படின்ட்டு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரர் வந்து சபையில பகவான் வந்து கேட்க வர்றாரு. யாருக்காக? பாண்டவர்களுக்காக கேட்க வர்றாரு. பாண்டு புத்திரர்களுக்காக இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுப்பா, ஒரு ஊரு கொடு, ஒரு நகரம் கொடு, இல்ல ஒரு தெருவா கொடு, இல்ல ஒரு இதுவா கிராமமா கொடு, இப்படி ஒன்னொன்னா கேட்டு வர்றாரு. அவன் கொடுக்க மாட்டான் துரியோதனன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில அவரே சிறையில போடுறதுக்கு உள்ள வேலையெல்லாம் பார்த்துனான் துரியோதனை. கடைசியில என்ன ஆச்சு பாருங்க. அப்போ வந்து பகவான் என்ன பண்றாரு? அவனை வந்து வதம் பண்ற மாதிரி அவனுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே காட்டுறாரு. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது விஷயத்த அவருக்கு முன்னாடியே காட்டுறாரு. காட்ட உடனே அதை வந்து உடனே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இவங்க மத்தவங்க எல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நிக்க வச்சிட்டாரு. எல்லாரையும் ஹோல்ட் பண்ணியாச்சு. இவங்க 2 பேரும் மட்டும் ஆக்டிவா இருக்கிறாங்க, லைவ்ல இருக்காங்க. யாரு? திருதராஷ்டிரரும் அர்ஜுனும் லைவ்ல இருக்காங்க. துரியோதனும் லைவ்ல இருக்காங்க. அப்போ திருதராஷ்டிரர் பார்த்துட்டு என்னால பார்க்க முடியல அப்படின்றாரு. எனக்கு என் உருவத்தை நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய ரூபத்தை காட்டுறாரு. காட்டும் போது அவனால பார்க்க முடியல. கண்ணு கூசுது. எனக்கு வேண்டாம், அவங்க ரூபம் பார்க்க முடியல, என்னால தயவுசெய்து விட்டுருங்கன்னு அழறான். யாரு? திருதராஷ்டிரர். இந்த இடத்துல மனநிலை பாருங்க. ஏன்னா அவரு ரிக்வஸ்ட் இல்லாம அவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா அர்ஜுனன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கறான். கேட்டா அந்த அந்த சக்தியை பகவான் கொடுக்கிறாரு அவனுக்கு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு இல்லைங்களா? அதே சமயத்தில் என்னுடைய விஸ்வரூபத்தை பற்பல ஆயிரங்களை பதிந்து இந்த அகிலத்தில் அதாவது பல்வேறு உருவங்களை ஒரே இடத்தில் அர்ஜுனன் காண முடிந்தது. அர்ஜுனால எல்லா அண்டத்தையும் பார்க்கறான். எல்லா அண்டத்தையும், அந்த சராசரங்களையும் பார்க்கறான், லோகங்களையும் பார்க்கறாரு. அந்த பகவானுடைய விராட் ரூபத்தை பார்க்கறாரு. விராட் ரூபத்துக்குள்ளார எல்லாருடைய இதையும் பார்க்கறாரு. இப்ப நம்முடைய அண்டம் என்னது? 14 லோகங்கள் இருக்கு. இது இல்லாம இன்னும் பற்பலாக அண்டங்களையும் பார்க்கறான். அந்த அண்டத்துக்குள்ள யார் யார் இருக்கா, எந்தெந்த ஜீவராசிகள் இருக்குன்றத கூட ரொம்ப அழகா இதுல பார்க்கறாரு.
14வது பதம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ततः स विस्मयाविष्टो हृष्टरोमो धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பின்னர் வியப்பினும் ஹரே குழப்பத்தால் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்ச செடியும் சிரிந்து வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழு கடவுளை பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து இப்ப அர்ஜுனன் கிட்ட வந்தாச்சு. இப்ப அர்ஜுனனை பாத்தீங்கன்னா அந்த குழப்பமா இருக்கு. ஏன்னா விராட் ரூபத்துல இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வர ஸ்லோகத்துல இனி அதை பார்ப்போம். யாருமே கண்டிட முடியாது. இப்ப நாம வந்து எதிர்காலத்தை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. நிகழ்காலத்துல இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு நாம யூகிச்சு சொல்ல முடியும். ஆனா அங்க நடந்ததை பார்க்க முடியுமா? நம்மளால நினைக்கதான் முடியுமே தவிர பார்க்க முடியாது இல்லையா? ஆனா இந்த ரூபத்துல பார்க்கலாம் அர்ஜுனன். அதுதான் அவனுக்கு குழப்பம் இருக்கு, வியப்பு அடைகிறான். எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி நம்முடைய இறந்த காலத்துல என்ன நடந்தது, நிகழ்காலத்துல என்ன நடக்குது அப்படின்றதையும் ரொம்ப அழகா இதை பார்த்து குழப்பம் அடையலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமே இல்லையே அப்படின்றத பார்க்கலாம். தனது உடலில் மயிர்கூச்ச சொரிய சிறந்தாழ்ந்து வணங்கி கூப்பிய கரங்கூட பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்ய தொடங்கிட்டான். பகவான்கிட்ட இந்த 14வது பாதத்துல இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்ப அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சார் 15ல இருந்து 16. இது வரைக்கும் சஞ்சீன்னு பேசிட்டு இருந்தார். எத்தனாவது பாதத்துல இருந்து எத்தனாவது பாதத்துல நம்ம பார்த்தோம்? சஞ்சீன் பேசிட்டு வர யாரும் கவனிச்சிங்களா இல்லையா? 9வது ஸ்லோகத்துல இருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் சஞ்சயன் பேசினார் இல்லைங்களா? இதுல இடையில பகவான் ஒரு ஸ்லோகத்துல பேச ஆரம்பிச்சு 1-2 ஸ்லோகத்தை சொன்னவர் இருந்தார். இதெல்லாம் ரொம்ப மெயினா நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்தெந்த ஸ்லோகத்துல யாரு என்ன பேசினா அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, 15, 16 இங்க வந்து அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சார், ஜபம் பண்ண ஆரம்பிச்சார், அவர் அனுபவத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு பாப்போமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 15, 16. अर्जुन उवाच पश्यामि देवांसं तथा देवदेहे सर्वांस तथा मूढ विशेषशङ्कान् ब्रह्माणमीशं कमलासनस्तं ऋषिं च सर्वान् उत्कामश्च दिव्यान् अनेह बाहुधर वक्त्रा नेत्रं पश्यामि त्वं सर्वतो आनन्तरूपं नान्तं नामद्य न पुनस्तावतीं பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. ஹரே கிருஷ்ணா. நீங்க அந்த ஸ்லோகம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை படிக்க வரலாம், கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க அது நம்ம தமிழ்ல படிக்கிற மாதிரி இதை படிக்க கூடாது. ஆக்சுவலியே வந்து அதுக்கு நீங்க கிளாஸ் இருக்கு, கிருஷ்ணா பிரபு எடுப்பாரு, கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் கிளாஸ்ல போய் சேருங்க, சேர்ந்து நீங்க படிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நந்தம் அப்படின்னு பண்றீங்களா, நான் இந்தம் அப்படின்னு படிச்சீங்கன்னா அது சமஸ்கிருதத்துல தான் வரும். நான் இந்தம் அப்படின்னு படிக்கணும், அது பிரிக்கணும். அது பிரிச்சு படிச்சாதான் உங்களுக்கு எல்லாமே வந்து பஷ்யாமி அப்படின்னு நம்ம சாதாரணமா படிச்சோம் இல்லைங்களா, பஷ்யாமி அப்படின்னு படிச்சீங்கன்னா அந்த உச்சரிப்பு வரும்போது நமக்கு வந்து அந்த உணர்வு நமக்கு வரும். சாதாரண தமிழ்ல படிக்கிற மாதிரி கூட்டி படிச்சுட்டே போகக்கூடாது, ஒரு வேர்ட்ஸா படிக்கக்கூடாது, அதை பிரிக்கணும். இப்ப தவா தேவா அப்படி தவ தேவகா அப்படின்னு படிக்கணும் இல்லையா, தவா தேவா அப்படின்னு படிக்கணும். அந்த மாதிரி படிக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த நல்லா வரும். அது தமிழ் நம்ம சாதாரண எழுத்து கூட்டி படிச்சுட்டு போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா, ஒரு அந்த அந்த வேர்ட்ஸை பிரிங்க, 3ஆ பிரிங்க. பிரிச்சு நீங்க அதை ஃபாஸ்டா படிக்க தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அது தெளிவு வரும் உங்களுக்கு. அது அதனால நீங்க மேக்சிமம் நல்லா படிக்கிறீங்க, எல்லாருமே நல்லா படிக்கிறீங்க. நீ நல்லா இன்னும் நம்ம கத்துக்கணும்னா அந்த வேர்ட்ஸை பிரிக்கணும். பிரிச்சு நீங்க படிச்சு பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்றோம். ஆக்சுவலா சமஸ்கிருதத்துல என்ன ரொம்ப அழகா வரும், கிருஷ்ணர் அப்படின்னு வரும், ரொம்ப அழகா பிரிச்சு வரும். அதுல பிரிக்கும் போது தான் அதோட தாற்பயம் நமக்கு புரியும். கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் இல்லைங்களா, அது கிருஷ்ணர் அப்படின்னு வரும். அந்த மாதிரி படிக்கணும் அது. அதே கிருஷ்ணா. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து அர்ஜுனன் சொல்றாரு. அர்ஜுனன் கூறினான், எனது அன்புக்குரிய இறைவனே கிருஷ்ணர் கிருஷ்ணா எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிர்களையும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன். தாமரை மலையில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமானியர் மற்றும் எல்லா ரிஷிகளையும் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். இப்போ அவருடைய அசாதாரண அந்த ரூபத்தை, பகவான் ரூபத்தை பார்த்து வர்ணிக்கிறான், அந்த அற்புதங்களை வர்ணிக்கிறான் அர்ஜுனன், ரொம்ப அழகா வர்ணிக்கிறான். யாரு? சிவபெருமான் இருக்காரு, பிரம்மதேவர் இருக்கிறார். பிரம்மதேவர் அந்த லோட்டாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, தாமரை மலர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார், அதையும் பார்க்கறான். ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள்,
எல்லாம் அதாவது பிரஜாபதிகள் எல்லாருமே இங்க பாக்குறோம். அதே மாதிரி திவ்யமான நாகங்களையும் பாக்குறோம். நாகங்கள்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நாகங்களே இப்ப நம்ம ரிஷிகளே நாம என்ன பண்றோம், ஒரு ரிஷி தான் சொல்லுவோம். அதே பத்ம ரிஷி இருக்கிறாங்க, ராஜ ரிஷி இருக்கிறாங்க, மக ரிஷி இருக்கிறாங்க, சப்த ரிஷி இருக்காங்க இல்லைங்களா? அந்த ரிஷிகளே வந்து ஒரு ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதையெல்லாம் பார்க்கறோம் இங்க பகவானுடைய விராட் ரூபத்துல. அதுல பார்க்கறது மாத்திரம் இல்லாம அந்த இப்போ பிரம்மா இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு, ரிஷிகள்லாம் இருக்கிறாங்க, தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை என்னன்றதையும் அர்ஜுனன் பார்க்கறான், உணர்றான். அவங்க என்ன மாதிரி திங்க் பண்றாங்கன்றதையும் உணர்றான். அது ஒரு ஸ்லோகம் மூலியமா அர்ஜுனனே சொல்றான் பாருங்க. 16ல உலகத்தின் இறைவனே, விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளையும் வயிர்களையும் வாய்களையும் கண்களையும் அதாவது எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கிறேன். உண்மையில் எனது ஆதியோ நடுவோ முடிவோ தெரியவில்லை, காணவில்லை அப்படின்றான். இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு எறும்பா நாம இருக்கோம்னு நினைச்சுக்கலாம். ஒரு எறும்புன்னா அந்த இடத்துல ஒரு யானை நிக்க வச்சா எப்படி இருக்கும்? இப்ப நமக்கே ஒரு யானை வந்து நின்றுனா இப்படி பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா இங்க பகவானுகிட்ட வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விராட் ரூபத்தை காட்டும்போது அவருடைய நகத்துல உள்ள ஒரு அழுக்கு இருக்கு இல்லையா? நகத்துல உள்ள ஒரு அழுக்கு, அந்த அழுக்கை விட சின்னதா இருக்கிறான் அர்ஜுனன். அப்போ பகவானுடைய விராட் ரூபம் எப்படி இருக்கும் பாருங்க. மேகமே தெரியல, வானமே தெரியல, வானமே கம்ப்ளீட்டா வந்து இவர்தான் ஆக்கிரமிக்கிறார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கிறார். அதனால எங்க ஆரம்பிச்சிருக்காரு பகவானுடைய ரூபம் எங்க இருக்கு, அதோட சென்டர் பொசிஷன் எங்க, அது முடிவு எங்க, எந்த இடத்துல இந்த சைடு திசையில இருக்குன்னு அவனால காண முடியல. ஆரம்பமும் தெரியல, முடிவும் தெரியல, சென்டர் பொசிஷனும் தெரியல அர்ஜுனனுக்கு. அப்படியே தகைச்சு போய் நிக்கிறான். அப்ப பகவானுடைய விராட் ரூபம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லா அண்ட சராசரங்களையும் பகவானுக்கு அவரோட உடம்புல கொண்டு வந்து காட்டுறாரு விராட் ரூபம். ஆனா இந்த விராட் ரூபத்தை யாருமே கண்டிருது கிடையாது. சிவபெருமானே பார்த்தது கிடையாது, எல்லா தேவர்களும் பார்த்தது கிடையாது. இப்ப பார்த்துட்டு அவங்களுடைய மனநிலை எப்படின்னு அர்ஜுனன் சொல்ல போறான் பாருங்க. 17, 18. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 17, 18, 20, 21. யாராவது படிக்கிறீங்களா? எல்லாம் மியூட்ல இருக்கீங்க போல இருக்கு. ராதே கிருஷ்ணா. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது இல்ல ஸ்லோகம் மாதாஜி, ஸ்லோகம் 17, 18, 19, 20, 21. ஓகே. கிரீடீனம் கதினம் சக்ரீனம் ச தேஜோ ராஷிம் சர்வதோ தீப்தி மந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் ஸ்மதாத் தீப்தா நலார்கத்யுக்தி மப்ரேமேயம் த்வமக்ஷரம் பரமம் தேவி தத்தவ்யம் த்வமஸ்ய விஷ்ணவஸ்ய பரம நிதானம் த்வமவ்ய சாஸ்வத தர்ம கோப்தா சனாதனஸ்த்வம் புருஷோ மதோ மே யாவா பிருத்வி யோரிதமதரம் ஹி வியாப்தம் த்வயகேன திசக்ஷீஷ சர்வா திருஷ்டவாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகர்யம் பிரவயதிதம் மகாத்மன் அமிஹி த்வம் சுரசங்கா விஷந்தி கேசித்பீதா பிராஞ்சலயோ கிருணதி ஸ்வஸ்தித்யுக்த்வா மஹர் சிக்ஷிதஸ்தங்கா ஸ்துவந்தி த்வாம் சுதுதிபி புஷ்கலாபி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதுதான் மாதாஜி இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப எல்லாம் ஒன்னா கோர்வையா இருக்கு பாருங்க. இப்ப இதை படிக்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி தெரியும். அதே வந்து இங்க பாருங்க ரொம்ப அழகா கை விரும்ப நானாதீனாச சத்துவம் அப்படின்னு படிக்கணும். அதை வந்து அழகா பிரிச்சு ராகம் போட்டு படிச்சீங்கன்னா இன்னும் அழகா வரும்.
இப்ப சா அப்படின்னும் போது அழகா சாநாதாஸ்வதம் அப்படின்னு பாடும்போது படிங்கன்னா ரொம்ப அழகா வரும். நீங்க அப்படியே ஒன்னா கூட்டி படிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப நீங்க திணறுவீங்க. அதை பிரிச்சிருங்க. அதை அப்படியே பிரிச்சிட்டீங்கன்னா ரொம்ப அழகா அந்த டோனோட படிக்கும் போது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வரும். அது சமஸ்கிருதம் அப்படிதான், ரொம்ப அழகான லாங்குவேஜ். தமிழ் எப்படியோ அதே மாதிரிதான் சமஸ்கிருதம். ஹரே கிருஷ்ணா. சரி, ஓகே. இங்க 17, 18, 20, 21 ரொம்ப அழகா சொல்றாரு. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளையும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களையும் பிரகாசமாக விளங்குகிறது அப்படின்றான் அர்ஜுனன். ரொம்ப அழகா சொல்றான். பகவானுடைய சூரிய ஒளி எப்படி இருக்கு பாருங்க, கொழுந்து விட்டு எரியுது பகவானுடைய விராட் ரூபத்தில். அது பிரகாசம், அப்படி இருக்கு பிரகாசம். இது இல்லாம பாத்தீங்கன்னா மகுடங்கள், பற்பல மகுடங்கள், அதே மாதிரி கதைகள், எல்லாருடைய ஆயுதமும் அங்கதான் இருக்கு. மற்றும் சக்கரங்களை அலங்கரிக்கப்பட்ட உமது ரூமுடைய எல்லா பிரகாசமாக விளங்குகிறது அப்படின்ற அர்ஜுனன் வர்ணிக்கிறான் பகவானை. அற்புதமா நினைக்கிறான். அதே மாதிரி 18 பாருங்க, அறிய வேண்டியவர்களை முதன்மையான நீரே, எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தரமான முழுமுழு கடவுள், இதுவே எனது அபிப்பிராயம். எவ்வளவு அற்புதமா முடிக்கிறான் பாருங்க 18ல. இதே 4வது அத்தியாயத்துல தவறா சொல்லிட்டேன். 2வது அத்தியாயத்திலே பகவான் கிட்ட கேட்கிறான், நீ நானும் சமகாலத்துல பிறந்தவங்க தானே அப்படின்னு. 3வது அத்தியாயத்திலேயே விரிவுபடுத்துறான். அதே கொஸ்டின் திருப்பி கேட்கிறான் அர்ஜுனன் பகவான் கிட்ட. சமகாலத்துல பிறந்து நீங்க எப்படி இது மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறான். இப்ப பாருங்க என்ன சொல்றான், புருஷோத்தரமான முழுமுழு கடவுள் நீயே அப்படின்றான். ஆதி அந்தம் நீதான் அப்படின்றான். பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டு அப்படி. அப்போ தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம் பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் எல்லா திசைகளையும் வியாபித்துள்ளார் பகவான். கம்ப்ளீட்டா எல்லா இடமும் ஃபுல் க்ளோஸ் மறைச்சு வச்சிருக்காரு, எல்லாத்தையும் பரவணும். அதுவும் மகாத்மான்றான் பகவான. இதே பகவானே அர்ஜுன மகாத்மான்ற, எனது அன்பு பிரியனே அப்படின்றாரு. நிறைய சொல்லுவார். இதே மாதிரி நம்மளையும் சொல்றாரு அதாவது ஞான யுகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமா சொல்றாரு. ஒரு பதத்திலையும் ஒரு இதுன்னு சொல்லுகிறார். யார சொல்றாரு? நம்மள மாதிரி பக்தர்களை சொல்றாரு. என்னுடைய மகாத்மாக்கள், என்னென்ன உன்னதமான பக்தர்கள் என்றார். இவர்கள் மாதிரி யாருமே கிடையாதுன்றார். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்ற மாதிரி, மகாத்மாவே இதுவே இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கண்டு மூவிலகளும் குழம்பி உள்ளது அப்படின்றான் அர்ஜுனன். ஏன் குழம்பி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்களும் எல்லா தேவர்களும் சிவபெருமானு கூட அங்கங்க பார்த்து பதற்றம் அடைகிறாங்க. அந்த உருவத்தை பார்த்து, விராட் ரூபத்தில் எல்லாருடையதும் அவருடைய உருவத்தை அவரே பாக்குறாரு. சிவபெருமானும் பிரம்மாவும் அவங்க உருவத்தை அவங்களே பாக்குறாங்க பகவானுடைய ரூபத்துல. இது இல்லாம தேவர்கள்லாம் ஓடுறாங்க. என்னடா வித்தியாசமா ஒரு ரூபம் இருக்கு, யாருமே கண்டிட முடியாது அந்த ரூபத்தை. அர்ஜுனுக்கு மாத்திரம்தான் விராட் ரூபத்தை காட்டுறார், விஸ்வரூபத்தை காட்டுறார். இங்க என்ன, தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்த உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்கள் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகரிஷிகளும் சித்தர்களும் அமைதி காக்கும்படி, அமைதி என்று கதறபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். அந்த விராட் ரூபத்துள்ள பகவானு கூட உள்ளுக்குள்ள இருந்த தேவர்கள்லாம் ஓடுறாங்க. என்ன வித்தியாசமான ஒரு உருவம், இவ்வளவு பெரிய உருவம் நிக்குதே தெரியுது அப்படின்னு, அதுக்குள்ள நாம் இருக்கிறோமே அப்படின்றத பதட்டத்துல ஓடுறாங்க. இதெல்லாம் அர்ஜுனன் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறான் இல்லைங்களா? நாம சாதாரணமா ஒரு கண்ணாடியை பார்த்து பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சுன்னு வச்சுக்கலாம், நமக்குள்ள பிம்பம் அப்படியே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு அர்ஜுனுக்கு பயங்கரமா தெரியுது. அவனுக்கு அதை பார்த்துட்டு என்ன பேசணும்னு தெரியாம அப்படியே தகிச்சு போய் நிக்கிறான் இல்லைங்களா? 23, 24. ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரூப மகத் बहुवक्त्र नेत्रं महाबाहो बहुबाहुरूपादं बहूदरं बहुदंष्ट्राकरावं दृष्ट्वा लोका प्रव्यतीतास्तदाहं न स्पृष्टदीप्तम् अनेकवर्णं यथाननं दीप्त विशालनेत्रं दृष्ट्वा हि त्वां प्रवद्यादिदान्तर् आत्मा धृतिं न विन्दामि क्षमं च विष्णु. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அழகா கிடைச்சுங்க. ரூப மகத்து தேவா புத்திர தேத்ராம். சரி, ஓகே. இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பகவானை பத்தி இன்னும் வர்ணிக்கிறார். அதாவது வலிமையான உயங்கள் உடையவரே, பகவானுடைய உடலை பார்த்து அர்ஜுன இன்னும் வர்ணிக்கிறார். உமது பற்பல முகங்கள்,
நிறைய முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உள்பட உலகில் அனைவரும் குழம்பி அவர்களைப் போல நானும் குழம்பி உள்ளேன் என்றார். பகவான் விராட் ரூபத்துல இவன் கிடையாது, இவன் வெளியே தான் இருக்கிறான். ஆனா பகவானோட ரூபத்தூர்ல இருக்கிறவங்க மிரண்டு போயிருக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இவனும் மிரண்டு போயிருக்கிறான். ஏன்னா தேவர்கள், மகரிஷிகள், இவருடைய முக்கியமான தந்தையார் அவரும் மிரண்டு போயிருக்கிறார். இந்திரன் சரி, எல்லா தேவர்களுமே மிரண்டு போய் நிக்கிறாங்க இந்த ரூபத்தை பார்த்துட்டு. ஆனா இதை பார்த்துட்டு இவரும் குழம்பி நிற்கிறார். அப்ப எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தில் தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்களை, சிறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விசாலமான கண்களுடைய உண்மை நான் காணும் பொழுது எனது மனம் பயத்தினால் குழம்புறு. எனது மனதில் சமநிலை தக்க வைக்க இனிமேல் என்னால் இயலாது. பகவானுகிட்ட அந்த முடிவுரை கேட்கிறார் 24வது பதத்துல. இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் பகவானுடைய விராட் ரூபத்தை பார்த்து வர்ணிச்சுட்டாரு. அவருடைய அனுபவத்தையும் அவருடைய பிரார்த்தனையும் இனி சொல்ல போறார். இனி பகவான் பேச போறார். அந்த ரூபத்தை பார்த்ததுனால அந்த அனுபவத்தை இங்க அதை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறான் இல்லையா. இனி அடுத்த பாதத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 26, 27, 28 மாதாஜி. இந்த பதம் யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அமி சத்வம் இல்ல நீங்க படிங்க. படிங்க. अमी च त्वां धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनी बालसङ्गैः भीष्मो द्रोणसूतपुत्रस्तथासौ सहास्मतीयैरपि योधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्रा कराळानि भयानगानि केचित् विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः यथा नदीनां बहवोऽम्बुवेकाः समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा दवामि नरलोकवीरा विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति. हरे कृष्ण. அழகா படிச்சீங்க. ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல 26, 28 என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரனுடைய எல்லா புத்திரர்களும் பீஷ்மர், துரோணர், கர்ணர் மற்றும் முக்கிய வீரர்கள் உம்முடைய வாய்க்குள் விரைந்து புகழ்கின்றனர். அவர்கள் சிலது உங்கள் பற்களிடையே நசுக்கப்படுவதை நான் காண்கிறேன் என்றார். இது என்ன மாதிரி உங்களுக்கு மனநிலை இருக்கு பாருங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், என்னன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க இப்ப ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இங்க என்ன நீங்க பாக்குறீங்க? இவங்க என்ன சொல்றாரு, அர்ஜுனன் என்ன சொல்றாரோ அதை நீங்க அப்படியே கோடிட்டு உங்க மைண்ட்ல இருந்து பாக்குறீங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்ப இங்க எந்த நடக்குது? இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஸ்லோகத்துல 26, 27 முக்கியமான பாயிண்ட் இது. இந்த ஸ்லோகம் மட்டும் 26, 27 அப்படி விராட் ரூபத்துல அர்ஜுனன் பார்த்து அதை வியப்படைஞ்சு அதை சொல்றாரு. இந்த 26, 27 என்ன நடந்தது? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் நான். அதை ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஸ்லோகத்தோட சாராம்சமா என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா. யாருமே சொல்ல மாட்டீங்களே. அர்ஜுனன் அவரோட அதாவது முழு சக்தி கேட்டு வாங்கும்போது பிரகாசமா இருந்தாங்க. லைக் சூரிய ஒளிக்கு விட ரொம்ப பிரகாசமா இருந்தாரு. ஓகே, அது நான் என்ன கேக்குறேன்னா, இந்த இடத்துல 26, 27 இந்த பதத்துல இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த ஸ்லோகத்தோட சாராம்சம் என்ன அப்படின்னு கேக்குறேன். அதாவது தன்னை ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கிருஷ்ணர் இதுல இந்த விஸ்வரூபத்துல தெரியுறாங்க. இதுல ஒண்ணு இம்பார்ட்டன்ட். இது என்ன, அதாவது பாத்தீங்கன்னா முதலும் முடிவும் தெரியல. முழு தெரியுது. ஓகே, இல்ல முக்கியமான சாராம்சம்னா எதிர்காலம். அதாவது எதிர்கால ஃபியூச்சரை பாக்குறாரு. ஃபியூச்சரை அர்ஜுனன் பாக்குறாரு. இப்ப எல்லாமே உயிரோட இருக்கிறாங்க. இன்னும் போரே ஆரம்பிக்கலங்க. போர் ஆரம்பிக்கல. 2 சேனைக்கு நடுவில் தேரை நிறுத்தி வச்சு அர்ஜுனன் போய் பாக்குறான். பார்க்கும்போது அங்கதானே பகவத்கீதை பேசப்படுது. ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்றது அர்ஜுனன் காட்டுறாரு பகவான். நமக்கும் அப்படிதான். நமக்கு எதிர்காலத்துல எப்ப தெரியும்? இறக்குற தருவாயில தெரியும். நம்ம இறக்கும் போது நம்ம எப்படிலாம் இருந்தோம், இனி என்ன நடக்க போகுதுன்றத காட்டுவார். அப்பதான் அந்த பயபக்தி வரும். அது யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, பகவானுடைய பக்தர்கள் வரும். கருட புராணத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. அது இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அதான் அர்ஜுனன் எதிர்காலத்தை காட்டுறாரு. யாரா இருப்பாருங்க? கர்ண, துரோண,
இவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உள்ள போய் பகவானோட வாய்க்குள்ள போய் நசுக்கப்படுறாங்க, இறக்குறாங்க. அந்த வாய்க்குள்ள ஜோலை நெருப்பு அப்படியே தக தக தகன்னு இருக்கு. உள்ள போறாங்க எல்லாருமே, ஒத்தரா உள்ள போறாங்க. துரோணர் போறாரு, பீஷ்மர் போறாரு, கர்ணம் போறான், இவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போறாங்க, இவங்களுடைய எல்லாருமே போறாங்க. இறக்க வேண்டிய ஆளுங்க எல்லாருமே அவர் வாய்க்குள்ள போற எதிர்காலத்தை இங்க காட்டுறாரு பகவான். அதை பார்த்துட்டு அப்படியே நினைக்கிறோம், எதுக்கு பகவான் காட்டுறாரு? டேய், நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லடா அர்ஜுன் சொல்றாரு. நமக்கு அதான், நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிக்கிறேன். நீ என்ன கர்மா பண்ணி அந்த கர்ம தகுந்த மாதிரி தீர்மானம். இதே வந்து துரோணாச்சாரியர் அவர் கர்மாவை பண்ணிட்டாரு, அது அனுபவிக்கிறாரு. அந்த அனுபவத்தை நான் முன்னாடி உனக்கு காட்டுறேன்டான்றாரு. நம்ம எல்லாம் முதல்ல பிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், ஒரு சிடில ப்ரோக்ராம் பண்ணி சிடி உள்ள போட்டு சிஸ்டத்துல போட்டு இது பண்ணிட்டாங்கன்னா, பதிவு பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியேதான் போறோம், ரிப்ளை காட்டிட்டு இருக்கோம். அது போலதான் நாம எல்லாருமே. அந்த இதை மாற்றணும்னா பகவானுடைய பயபக்தி இருக்கணும், பகவானுடைய உண்மையான பக்தி இருக்கணும் பகவான் கிட்ட. அந்த பக்தி இருந்தாதான் நாம அதை மாத்த முடியும் நம்மளால, இல்லைங்களா? அதை மாத்தாதவங்களுக்கு இந்த மாதிரிதான் நிலைமை நடக்கும். அதான் பாக்குறான் அர்ஜுனன், கர்ணன், துரோணர் எல்லாருமே, அர்ஜுனன் இல்ல, பீஷ்மர், துரோணர், கர்ணர் முக்கிய வீரர்கள் உம்முடைய வாயுக்குள் விரைந்து நுழைகின்றனர், அவ்வளவு உமது பற்களிடையே நசுக்கப்படுவதை நான் காண்கிறேன் என்றார். எதிர்காலத்தை காட்டுறோம்னு பார்த்தோன்னு அப்படி நிற்கிறான். நதிகளும் பல்வேறு அலைகளும் கடலை நோக்கி செல்வதை போல இந்த மாவிகள் அனைவரும் எரிகின்ற உமது வாயுக்குள் நுழைகின்றன. கங்கை, யமுனை எல்லாமே பகவானுடைய விராட் ரூபத்துல பார்த்துட்டு அப்படியே அசந்து நிற்கிறான், இல்லைங்களா? 32வது பதம் பார்ப்போமா? ஒரு நிமிஷம் இருங்க. 32வது பதம் மாதாஜி. பகவான் பேச ஆரம்பிச்சார். பகவான் வாச்ச காலோஸ்மி லோகக்ஷத்ரு பிரவர்த்தோ லோகான் சமாஹர்த்துமிக பிரவர்த்தः ருதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே யோவஸ்திதா பிரத்யநிகேஷு யோதாः. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமான முழுமை கடவுள் காலம் நான் உலகங்களை, அதாவது உலகங்களையும் அழிப்பவற்றையும் மிக பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்து உள்ளேன், உங்களை தவிர, பாண்டவர்களை தவிர இருதரப்பினும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவார் என்றார். எங்க அது அங்க வாரே ஸ்டார்ட் பண்ணல, இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டார். எல்லாரும் அழிக்க போறாங்க, அதாவது அதர்மவாதிகள் எல்லாருமே அழிக்க போறாங்க உங்களை தவிர அப்படின்றார். இவங்க செயலே பாண்டு செயல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இறக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யாதவ குலமே அழியும். அதையே சொல்றாரு பகவானே சொல்றாரு, மகாபாரத சொல்ற யாதவரும் அழியக்கூடியவர்கள் தான் அப்படின்றார். எனக்கு பாகுபாடே கிடையாது, எல்லாரும் அழியக்கூடியவர்கள் தான், அதர்மவாதிகள் எல்லாரும் அழியக்கூடியவர்கள் தான் அப்படின்றார். இந்த ஸ்லோகம் மூலியமா என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, அதாவது பாவங்கள் யாரு செய்யறோமோ அவங்க எல்லாமே அழியக்கூடியவர்கள் தான். தர்மவான்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மமோ இல்லையா, அடுத்த ஜென்மமோ இல்லையா, அடுத்த ஜென்மமோ கண்டிப்பாக முக்தி அடைவாங்க அப்படின்றது நாமும் 6வது அத்தியாயத்திலே படிச்சிருக்கோம். இனி வர ஞான யோகத்துல படிப்போம். ஞான யோகத்துல 13ல இருந்து 18வது பதம் வரைக்கும் அத்தியாயம் வரைக்கும் இன்னும் விரிவா அதை பத்தி படிப்போம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 33வது பதம். தஸ்மாத் முத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம் மயைவைதே நிகதாः சர்வ பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்ன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 33வது பதம் என்ன சொல்றது பாருங்க. எனவே எழுந்திரு, போரிடு தயாராகுன்றார். உமது எதிரிகளை வென்று புகழுடன் வளமாக அரசனை ஆழ்வாய் அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டாளர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்ட, எனவே மிருகமனாக போரில் நீ கருவியாக மட்டுமே செயல்படுவாய். அப்ப நம்ம ஏற்கனவே பகவான் பிக்ஸ் பண்ணிட்டாரு. இதை வந்து தெளிவா சொல்றாரு பகவான். அப்ப எதுக்காக சொல்ல வர்றாரு? நான் கொல்ல மாட்டேன். இது ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல உள்ள 5 விதமான செயல்பாடு குண அதிசயங்களை பார்த்தோம் இல்லைங்களா? 5 விதமான குண அதிசயங்களை அதோட பிரதிபலிப்பு தான் ஒரு அத்தியாயமா பகவான் விளக்கிட்டே வர்றாரு. அவங்க ஏற்கனவே எல்லாம் இறந்துட்டாங்கடா, ஏற்கனவே அவங்க கொண்டுட்டாங்க, அதையும் நீ பார்த்துட்டல, இனியாவது எழுந்து போர் பண்றா அப்படின்றாரு. எத்தனாவது அத்தியாயத்துல சொல்றாரு? 11வது அத்தியாயத்துல இப்பவும் சொல்றாரு, 33ல சொல்றாரு எழுந்து போறான்னு. ஆனா இந்த கல்லூரி மங்க போர் பண்ண மாட்டேன்றான், இப்படி சைலண்டா தான் இருக்கிறான். சரி கிருஷ்ணா, நான் ரெடி ஆயிட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான். 700 ஸ்லோகத்துல 965வது ஸ்லோகத்துல தான் சொல்றான். ரொம்ப அழகா சொல்றான். அப்பதான் கிருஷ்ணா எல்லாத்தையும் நான் கண்டுட்டேன், எனக்கு என்னென்ன சொன்னேன், கர்மயோகம் சொன்னேன், ஞான யோகம் சொன்னேன்,
பக்தி யோகம் சொன்னேன், ராஜயோகம் சொன்னேன், எத்தனை தவங்கள் சொன்னேன், எனக்கு எல்லாமே சொன்னேன், எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிருஷ்ணா. இனி நான் போர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் கிருஷ்ணா. எப்ப சொல்றான்? 695 ஸ்லோகம் தேவைப்பட்டது அவனுக்கு. இந்த 11வது அத்தியாயத்திலேயே பகவான் 33ல சொல்றாரு, எழுந்து போர் பண்றா அப்படின்னு. அப்போ இவன் என்ன பண்றான்? இன்னும் போக மாட்டான். இன்னும் என்ன? இன்னும் நமக்கு தெரியணும், நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்ட்டு அர்ஜுனோட மனநிலை அப்படி இருக்கு. கல்லூரி மங்கன்னு நம்ம சொல்றோம், இருந்தாலும் எதுக்காக? நமக்காக தான் அந்த அத்தியாயத்துல ஒரு கேள்வியா அர்ஜுனன் கேட்டிருக்கான். அப்ப நம்மளாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன். அர்ஜுனுக்காக உபதேசப்பட்டது தான் அது. ஆனா அர்ஜுனோட மனநிலையில நம்ம இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல அந்த யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 விதமான குணங்கள் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி பகவான் நமக்கு தெளிவுபடுத்துறாரு? அப்ப நாமலாம் யாரு? அர்ஜுனன். நம்ம எல்லாருமே அர்ஜுனன். அர்ஜுன மனநிலையிலிருந்து இந்த படிச்சாதான் நமக்கு உணர முடியும். இவ பகவான் ஒரு ஸ்லோகத்திலையும் அவருடைய பிரதிபலிப்பை சொல்றாரு. அப்ப நாம அர்ஜுனன் பாக்குற மாதிரி நம்ம பகவானை விராட் ரூபத்துல பார்க்கணும். அப்ப எப்படி இருக்கும்? அப்ப அந்த 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 சக்தி நமக்கு பகவான் கொடுக்குறாரு. நான் அந்த நினைச்சு பார்க்கணும். இப்படி இருக்க, சூரியனே பார்க்க முடியல, சந்திரனே கண்ணால பார்க்க முடியல, இவ்வளவு அழகா இவ்வளவு பிரைட்னஸா இருக்கிற பகவான் எப்படி இருக்கணும், அதை வர்ணிக்கணும். பகவானை யாரெல்லாம் வர்ணிக்கிறோமோ, யாரெல்லாம் துதி பாடுறோமோ, யாரெல்லாம் அவருடைய வைபவத்தையும் விபூதி யோகத்தையும் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அவன் தான் உண்மையான பக்தன், பகவத் பக்தன் அப்படின்னு சொல்லப்படுது வேதம் இல்லைங்களா? இந்த இடத்துல நீ எழுந்து நின்று போறதா அப்படின்றாரு. எல்லாமே கொல்லப்படக்கூடியவங்க தான் தைரியமாக போறோம். அந்த கர்மா உனக்கு வராது. நீ ஒரு சத்திரியன் கடமையை நீ செய்கின்றார் இல்லைங்களா? செஞ்சானா பாருங்க, செய்யல, என்ன பண்றான்னு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. 34, 35 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெயத்ரதம் ச கர்ணம் ததான்யான் அபியோத வீரான் மயா கதாம் சத்வம் त्वं जहिमाप्यतिष्ठा यच्चेतासि रणेहबध्नान् सञ्जय उवाच एतत् श्रुत्वा वचनं केशवस्य कृतज्ञागरिवेपमानः किरीटी नमस्कृत्वा भूय एवाह कृष्णं तत्कदं भीत प्रणम्य हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. 34, 35 பாருங்க. துரோணர், பீஷ்மர், சனதத்தன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அடிக்கப்பட்டு விட்டனர். எனவே அர்ஜுனா, அவர்களை கொல்வதால் கவலைப்பட வேண்டாம், வெறுமனை போரிடுவாயாக, உமது எதிரிகளை நீ வீழ்த்திடுவாய் அப்படின்றார். இப்பவும் பாருங்க, ஏற்கனவே அவன் கொல்லப்படுறது காமிச்சு கொடுத்துறாரு, இருந்தாலும் நீ தான் கொல்லணும் அப்படின்றார். நீ தான் ஒரு கருவி அப்படின்றார். கொல்லக்கூடியவன் நீதான், ஆனா ஏற்கனவே கொல்லப்பட்டான்றதை நான் காமிச்சிட்டேன் அப்படின்றார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, திருதராஷ்டிரன் சஞ்சயன் கூறினான், மன்னா, முழுமுறு கடவுளிடம் இருந்து இத்தகைய உரையாடலை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கி மிகுந்த பயத்துடன் குரல் தாழ்ந்த வண்ணம் அவர் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு வருகிறான். இங்க பாருங்க, அப்போ திருதராஷ்டிரோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. என்னடா, நம்ம யாரெல்லாம் ஒரு பெரிய பலசாலி நினைச்சோமோ அவெல்லாம் பகவான் வாய்க்குள்ள போறானே, துரோணர் உள்ள போறார், பீஷ்மர் உள்ள போறார், எல்லாருமே உள்ள போறாங்களே, அப்ப எப்படி இருக்கும் அவன் மனநிலை பாருங்க, திருதராஷ்டிரோட மனநிலை இல்லைங்களா? சஞ்சயன் கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டான், அங்க இருக்க விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருப்பான். அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹரே கிருஷ்ணா. 36, 37, 38 மாதாஜி. இதெல்லாம் ரொம்ப அழகான ஸ்லோகம், இதெல்லாம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஃபாஸ்டா படிங்க, டைம் இல்ல. अर्जुन उवाच स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगद्भृष्यत्यनुराज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाः कस्माच्च तेन नमरेन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽभ्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सततत्परं यत्. 38. त्वमाति देवः पुरुषः पुराणस्त्वमस्य विश्वस्य परं निदानं वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया दत्तं विश्वमनन्तरूप.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த இதுல ரொம்ப அழகா திரும்ப அர்ஜுனா வந்து அங்க பகவானுடைய எல்லாம் பார்த்ததெல்லாம் இப்ப பகவான் பேசியிருந்தாங்க. இப்ப வந்து அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சிட்டார். புலன்கள் அதிபதியே உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகிறது. பகவான் நாமத்தை கேட்க கேட்க அப்படித்தானே இருக்கும், ஆனந்தம் தானே அடையும் இல்லைங்களா? பகவானுடைய நாமத்தை தானே வாசமே செய்யற. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல பற்றுகள் வரும்ன்றது அர்ஜுனன் திருவாயால அவரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சித்தர்கள் மரியாதை உண்மை வணங்கும் அதே சமயத்தில் அச்சுறுகள் அச்சம் என்று இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுல வந்து அங்க தேவர்கள் மட்டும் இல்ல, அசுரர்களும் ஓடுறாங்க, தைத்தியர்களும் அங்கே இங்கே ஓடுறாங்க. அதையும் பார்க்கிறோம். மகாத்மாவே பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர், எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை நான் ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர் என்ற காரணத்தினால் எல்லா காரணங்களும் காரணம் இந்த ஜடத்தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். அர்ஜுனன் எப்படி சொல்றான் பாருங்க இப்போ, இல்லைங்களா? ஆதி மூலம் கிடையாது, தேவர்களும் நீங்க வணங்கக்கூடியவர்கள் அப்படின்றான். நீரே ஆதி தேவர், புருஷர், மிகவும் பழமையானவர், படைக்கப்பட்ட இந்த உலகத்தை இறுதி அடைக்கலம் அனைத்துமே அறிந்தும் அறியப்பட வேண்டியவரும் நீரே, பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே, எல்லையற்ற ரூபமே, பிரபஞ்ச தோற்றமே முழுவதும் தாங்கள் பரவி உள்ளீர்கள். இத பகவான அவருடைய அனுபவத்தை இங்க வந்து ரொம்ப அழகா பிரார்த்தனை மூலியமா சொல்றான், ஜெபம் மூலியமா பகவானை வந்து ரொம்ப அழகா எடுக்கிறான். 41, 42 மாதாஜி. सखेति मत्वा प्रसभं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेतं मया प्रमादात् प्रणयेन वापि यच्चावहासात् असत्कृतोऽसि विहारस्या सनभोजनेषु एको तवाभ्यच्युत तत्समक्षं तक्षामये त्वामहमप्रमेयम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பா என்றெல்லாம் உம்மை அகந்தையோடு அழைத்துள்ளேன் அப்படின்றான். அப்படித்தானே குழந்தை பருவத்துல வாலிப பருவத்திலையும் பகவானை கிண்டி கிண்டி விளையாடுவான், எல்லாம் செஞ்சு 2 பேருமே அப்படிதான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அதை வந்து நினைச்சு பாக்குறான், இவரே ஆதி அந்த மாதிரி, அவர்கிட்ட போய் நாம அதெல்லாம் பண்ணிருக்கோமே, அவரை பேர் வச்சு கூட்டிருக்கோமே, கிருஷ்ணா யாதவா நண்பனேன்னு சொல்லியிருக்கோமே அப்படின்னு வருத்தப்படுறான். இது அதாவது அனைத்துமே தயவு செய்து மன்னிக்கவும் கேட்கிறான். பகவானுக்கிட்ட அடிபணிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க பகவான் என்றான். பொழுதுபோக்கான வேலைக்கையின் போதும், ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும், அல்லது உடன் அமர்ந்திருந்து உணவருந்திய போதும் நான் தாங்களை சில சமயங்கள் தனியாகவும் சில சமயங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் அவமரியாதை செய்துள்ளேன் அப்படின்றான். இது நிறைய கதை கூட கதை இருக்கு, இதுல ரொம்ப அற்புதமா இருக்கும், பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். அழிவுடையாதவரையே இத்தகைய குற்றங்களுக்கு தயவு செய்து என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 45வது பதம். हरे कृष्ण. अतृष्टपूर्वस्मितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तत्येव मे दर्श्य देवरूपं प्रसीद देवेश जगन्निवास. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பாய்த்தன எனது மனம் குழம்புகிறது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, ஏன் என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்கள் தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவாங்க. தெய்வீக ரூபத்தை பகவான் கிட்ட கேட்கிறார் அர்ஜுனன். தெய்வீக ரூபம்னா என்ன ரூபம் நமக்கு சொல்ல முடியுமா? பகவானுடைய தெய்வீகமான ரூபம் இது விராட் ரூபம், இதை விடுங்க. பகவானுடைய தெய்வீக ரூபம் என்ன ரூபம்? மகாவிஷ்ணு. யா அதாவது அவருடைய 4 கை சொரூபத்தை. நாமளும் அப்படித்தான், இறந்த பிறகு எப்படி நாம ஒரு புண்ணியவானா இருந்தோம்னா பகவானுக்கு நாம தொண்டாட்டி நமக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த டைம்ல உயிரை விட்டோம்னா எப்படி இருக்கும்? நமக்கும் 4 கை வந்துடும், கையில ஒரு கதம் இருக்கும், ஒரு கை தாமரை இருக்கும், ஒரு பூ இருக்கும். நம்ம எல்லாம் பகவானுடைய அம்சம் இல்லையா? நாம எல்லாம் பகவானுடைய அம்சம். நாம நடக்கிற செயலால தான் நாம அந்த மாதிரி ஆகிறோம். நம்ம ராட்சசனா பிறக்கணுமா, இல்ல நாயா பிறக்கணுமா, இல்ல மனுஷனா பிறக்கணுமா, இல்ல நாமும் விஷ்ணுவாக பிறக்கிறோமா அப்படின்றத நம்ம கையில தான் இருக்கு. அப்போ நாம பகவான் லோகத்துக்கு போறோம்னா ஒரு ஆத்மாக்குள்ள கையில என்ன தெரியுமா இருக்கும்? கதம் இருக்கும், ஒரு கையில தாமரை இருக்கும். பகவான் எப்படி இருப்பாரோ அது மாதிரி போய் சேருவோம் நாம், இல்லைங்களா? அதெல்லாம் இப்ப அதுதான் கேட்கறான் பகவான் கிட்ட அர்ஜுன். தெய்வீகமான ரூபங்கள் என்ன அப்படின்ட்டு பாப்போமா? ஹரே கிருஷ்ணா. 46, 48, 49. ஹரே கிருஷ்ணா. இதுதான் பரமாத்மா ரூபம். இந்த ரூபத்துல தான் நாம பகவானுடைய வைகுந்தம் போனா இந்த ரூபத்தான் நாம போவோம். ஹரே கிருஷ்ணா.
हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. गिरीशं कथितं सहस्रस्तं इच्छामि त्वां द्रष्टुमहं तदैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते न वेद यज्ञात्यैन तानैः न सक्रिया बृन्दनो बोभृक्रैः एवं रूपः क्षय अहं त्रिलोके दृष्टुं त्वत्येन गुरुप्रवीर माते व्यथा मा च विमूढभावो दृष्ट्वा रूपं घोरमितृङ्गमेदं व्यपेतविपृतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விஸ்வரூபம் 1000 கரங்களுடன் இறைவனின் தலையில் மகுடத்திலும் கையில் சங்கும் சக்கரம் கதை மற்றும் தாமரை மலருடன் விளங்கும் உமது 4 கை உருவில் உண்மை காண நான் விரும்புகிறேன். இந்த ரூபம் தான் ரொம்ப அற்புதமான ரூபம். இது பரமாத்மா ரூபம். எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மா இந்த ரூபத்துல தான் இருப்பார். ரொம்ப அற்புதமா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா. அவர் நிக்கிற ஸ்டைல பாருங்க, அப்படி நிற்பார், நல்லா அழகா நிற்பார். நம்ம கோயில கூட இப்படிதான் இந்த ஸ்டைல் தான் நிற்பார் பகவான். கையில கவர் மாதிரி இது மாதிரி நிற்பார். அலங்காரம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். அலங்காரம் பண்ணும்போது ரசிப்பேன். அது மாதிரி அந்த மாதிரி நிற்பார் பகவான். பல அழகா நிற்கிறாரு பாருங்க. பரமாத்மா ரூபம். இந்த ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அர்ஜுனன், இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. உருவம் செவ்வியர்கள் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாருமே என்றுமே கண்டதில்லை. ஏனெனில் வேதங்களை படித்தவனும் யாகங்கள் செய்வனும் தானங்களையும் புண்ணிய செயல்களையும் கடும் தவங்களையும் உமது இந்த ரூபத்தை ஜட உலகில் காண்பது இயலாதவன். யாருமே பார்க்க முடியாது இந்த பரமாத்மா ரூபத்தை. இந்த பரமாத்மா ரூபத்தை யாருமே பார்க்க முடியாது. 4 கை சொரூபத்தில் உள்ளவங்க யாரு? புண்ணியவான்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் சொல்றாரு பாருங்க, எனது இந்த கோரமான ரூபத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பி உள்ளாய். இனி முடிவு பெறட்டும். என் பக்தன் எல்லா குழப்பங்களிலிருந்து விடுபடுவாயாக. அமைதியான மனத்துடன் நீ விரும்பும் உருவத்தை நீ பின் காண்பாயாக என்றார். இது யாருக்காக சொல்ல? அர்ஜுனுக்கும் சொல்லல, நமக்காக தான். ஏன்னா இந்த பகவத்கீதையை அர்ஜுன மனையிலிருந்து நாம படிக்கிறோம். அர்ஜுனும் படிக்கல, அர்ஜுனுக்காக சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம படிக்கிறது அர்ஜுன மனைவி. இப்ப நமக்காக தான் இந்த ரூபத்தை திருப்பி காட்ட போறேன் அப்படின்றார். இந்த ரூபத்தை இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் போதும், நிறுத்திங்க, இனி பார்க்க போறதை பாருங்கன்றத இப்ப இந்த சஞ்சய் நீங்க விரிவாக்குறார். ஹரே கிருஷ்ணா. 50வது பதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் ஃபாஸ்டா படிங்க, டைம் இல்ல. இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனః சௌம்யவபுர்மஹாத்மா. ஆத்மா. திருதாசரிடம் சஞ்சயன் கூறினார், புருஷோத்தரமான முழுமுறுக்காளர் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் இவ்வாறு பேசிய பிறகு 4 கரங்களுடைய தனது சுய உருவ இறுதியில் 2 கரங்களுடையும் உருவத்தையும் காட்டி அச்சமுற்று இருந்த அர்ஜுனை உற்சாகப்படுத்தினார். 4 கை ரூபத்துல பரமாத்மா ரூபத்துல காமிச்சிருக்க சாதாரண ரூபத்துல இப்ப இருக்கிற ரூபத்துல அந்த ரூபத்தை காட்டுறாரு பகவான். அந்த ரூபம் கூட பாத்தீங்கன்னா அது யாரு கேட்டது? ஆக்சுவலா பகவான் ஜெயில பிறக்கும் போது 4 கை சொரூபத்துல பரமாத்மா ரூபத்தை தான் அவதாரம் எடுத்து நின்னார். இந்த ரூபத்துல பிறக்க போறேன்னாரு. அப்போ உடனே அந்த அம்மா சொல்றாங்க, தேவகி தாயார், அம்மா இந்த மாதிரி ரூபத்துல வேணாம் கிருஷ்ணா, பகவானே எனக்கு 2 கை சொரூபத்துல மனிதனாக எனக்கு பிறவாயாகன்றார். அவங்க அம்மா கேட்டதுனால, தேவகி தாயார் கேட்டதுனால அந்த ரூபத்துல வர்றார். அந்த ரூபத்தையும் பகவான் காட்டி அவனுக்கு ஆனந்தம் அடை வைக்கிறார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. ஏன்னா அந்த ரூபம் பாத்தீங்கன்னா 2 கை ரூபத்திலேயே அது ஒரு கிருஷ்ணரா நின்னாலும் சரி, அந்த ரூபத்துல பார்க்கும்போது வர்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பகவான் காட்டுறார். அந்த சாதாரண 2 கை சொரூபத்துல பார்க்கும்போது அர்ஜுன் அப்படி முன்னாடி அர்ஜுன் நிறைய வாட்டி பார்த்திருக்கிறான், நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கான், பேசியிருக்கான், பண்ணிருக்கான். ஆனா இந்த ட்ரிப் பார்க்கும்போது அப்படியே ஆனந்தம் அடைகிறான் அர்ஜுன். ஏன்னா பகவானை உணர்ந்துட்டான். சாதாரண ஒரு விக்கிரத்தை நம்ம பாக்குறோம், கோவில்ல பாக்குறோம், அது சாதாரணமா சாமி செல்லதானேன்னு சொல்லிட்டு கும்பிட்டு போயிடுவோம். நாம பகவானுடைய விக்கிரம் தானே கும்பிட்டு போயிடுவோம். அதே நீங்க வர்ணிச்சு அவருடைய பக்தியை கொடுத்து பாருங்களேன், அதோட விக்கிரகத்தை பார்க்கும்போது ஒரு இன்ச்சா நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க, வர்ணனை பண்ண ஆரம்பிச்சு. அப்போ புதுமையா தெரியும் பகவானுடைய. இதுதான் நம்மளுடைய தெய்வீகான பக்தி. அது அந்த பக்தியை உணரணும், இல்லைங்களா? 51, 52 பகவான் என்ன சொல்றாரு பகமா? ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் உவாசா. ஹரே கிருஷ்ணா. சரி, நானே படிச்சிடுறேன். கிருஷ்ணர் அவரது உண்மையான உருவில் கண்ட பொழுது அர்ஜுனன் கூறினால், ஒரு ஜனார்த்தனையை மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் பழமையான இந்த உருவத்தை கண்டு எமது மனம் தற்பொழுது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன்றான். பெருகி விராட் ரூபத்தை பார்த்துட்டான், 4 கை சொரூபத்துல பார்த்துட்டான், இப்ப 2 கை சொரூபத்துல பார்த்துட்டாச்சு. பார்த்த உடனே இப்ப சாதாரணமா ஆசோஷமா நம்மளும் அப்படித்தான். நம்மளும் இப்போ
அவரோட ரூபத்தை எல்லாம் பார்த்துட்டு நாமும் பிரமிச்சு அடைஞ்சு இதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், அதே 11ஆம் அத்தியாயத்தை திரும்ப நீங்க படிக்கணும். வீட்டுல போயிட்டு டைம் இருக்கும்போது படிங்க. படிச்சீங்கன்னா தான் இன்னும் நம்ம அதை படிக்க தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இல்லைங்களா. புருஷோத்தரமான முழுமுழுக்காளர் கூறினார். பகவான் கூறுறார், எனது அன்பு அர்ஜுனா, இப்பொழுது நீ பார்க்கும் இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. பிரியமான இந்த உருவத்தை ரசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்பொழுதும் நாடுகின்றன. ஏன்னா பகவானுடைய தரிசனம் பார்க்கறதுக்கான 1000, 2000 பல 1000 வருஷமா தவம் இருக்கிறான். கிடைக்குது அந்த ரூபத்தை? கிடைக்கல. விஸ்வாமித்திர 2000 வருஷம் தவம் இருந்தான். போயிட்டு உடனே ஒரு பெண்ணை பார்த்தோன்னா மயங்கி திருப்பி விழுந்துட்டு திரும்பியும் அதெல்லாம் கழிச்சு திரும்பியும் போய் 2000 வருஷம் தவம் இருக்கிறான். அப்போட என்ன ஆச்சு பாருங்க, பிரம்ம ரிஷி தான் பட்டம் கிடைச்சது அவனுக்கு. பிரம்மா உணர்ந்து முடியுதா? பகவானை உணர முடிஞ்ச விஸ்வாமித்திர முடியலையே. யாராலும் முடியாது. பகவானுடைய பக்தர் நினைச்சானா முடியும். அதுதான் அர்ஜுனன் கிட்ட பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு. நம்மளால கண்டிப்பா முடியும் இல்லைங்களா. இந்த பதம் படிப்போமா? எனது அன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை கலப்படமற்ற பக்தி தொண்டு மட்டுமே. பார்த்தீங்களா, பகவானுடைய கலப்படமற்ற பக்தி தொண்டு, கலங்கமற்ற பக்தி தொண்டு, அனநேய பக்தி. இந்த பக்தியை பகவானுக்கு இது போன்ற நேரடியாக காணவும் புரிந்து கொள்ள முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றி உண்மை ரகசியங்களை உன்னால் நுழைய முடியுன்ற. எல்லாராலும் முடியும். பகவானை உணர முடியும். பகவானுடைய பக்தி இருக்கணும், ரசிக்கணும், பகவானை பாராயணம் பண்ணணும். அவருடைய விபூதி யோகத்தை நாம பாராயணம் பண்ணணும். எதுக்கா நம்ம சொல்லலாம், ஒருத்தர் போய் பெருமையா பேசுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, பலன் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதே பகவானை நீங்க பெருமையா பேசி பாருங்க, அதுல தான் அங்க வச்சிருக்கிற அந்த விஞ்ஞானத்தை வச்சிருக்காரு பகவான். அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. பகவானுடைய பெருமையை நாம பேசதான் நம்மளுடைய உண்மையான ஆன்மீக சொரூபம் நமக்கு கிடைக்கும். அவருடைய பராகரத்தை நாம வர்ணிக்கணும் இல்லைங்களா. 55வது பதம், கடைசி பதம். இந்த ரூபத்தை தான் பகவான் நம்ம எல்லா வைகுண்டத்துக்கும் இந்த ரூபத்தை தான் நம்ம போவோம். இந்த ரூபத்தை தான் 4 கை இருக்கும். கையில ஒரு சங்கு, ஒரு கையில சக்கரம், ஒரு கையில தாமரம், ஒரு கையில கதம். அப்படியே அழகா நம்ம போவோம். எந்த ரூபத்துல? பரமாத்மா ரூபத்துல பகவானுடைய லோகத்துக்கு போகும். இந்த மாதிரி ரதம் வந்து நிற்கும். என்ன சொல்ற, எனது அன்பு அர்ஜுனா, எவன் ஒருவன் எனது தூய பக்தி தொண்டு ஈடுபட்டுள்ளானோ, பல நோக்கு செயல்களை மற்றும் பண கற்பனைகளை கலங்கரம் இந்த முற்றிலும் விடுபட்டானோ, எனக்காக செயல்படுறானோ, என்னை எமது வாழ்வின் பரம இலக்கை வைத்துள்ளானோ, மற்ற எல்லா உயிர்களுடன் நண்பனாக உள்ளானோ, அவன் நிச்சயமாக என்ன வந்து அடைகிறான் பகவான். எப்படிப்பட்ட பக்தி? இது அனநீய பக்தி, கலங்கமற்ற பக்தி, பிரேம பக்தி. இந்த பக்தி பகவான் கொடுக்கணும். பகவானுடைய எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும், யாருகிட்டையும் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்ட பக்தி தான் உகந்த பக்தி. ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த அத்தியாயம் முடிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இது வரைக்கும் என்ன பார்த்தோன்றதை பார்ப்போமா? 1வது இருந்து 4வது ஸ்லோகம். பகவானுடைய அர்ஜுனுடைய வினுசு வடித்தை காட்டும்படி அர்ஜுனுடைய பகவான் கிட்ட கேட்கிறான். பகவானும் அதுக்கு தன்னுடைய உருவத்தை விரிவாக்குறார். 5லிருந்து 8, 9லிருந்து 16 பகவானுடைய விராட் ரூபத்தை பார்த்து பகவானுடைய அர்ஜுனன் வந்து பார்க்கலாம், என்னென்ன இருக்கு பார்க்கலாம். 15லிருந்து 31 அவர் இன்னொரு அனுபவத்தை சொல்றாரு. பகவான் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. 32, 40, 34 3 ஸ்லோகத்துல. 35, 46 வந்து பகவானுடைய அந்த ஜபத்தால வர்ணிக்கிறான். பகவானை வர்ணிக்கிறான். 47, 55 வரைக்கும் பகவானுடைய தெய்வீகமான சக்தியை வந்து தூய பக்தி தேவை, அதை பார்க்கணும்னா அப்படின்றத ரொம்ப அழகா விளக்கமா கொடுக்குறார். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தராய கிருபா சிந்தேவ சபனான பாவனிய வைஷ்ணவிய நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌர பக்த விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ராம ராம் ஹரி ஹரி. ஓம் சச்சித். ஹரே கிருஷ்ணா. வந்திருக்கு எல்லாருக்கும். சரி, இதோட நிறுத்திப்போம். வேற என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரபு. டைம் நிறைய ஆயிடுச்சு. ஸ்லோகம் நிறைய படிக்கணும், நம்ம நிறைய நம்ம படிக்கிறோம்.